அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ராமு சார் ஷெட்யூல் எப்படின்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக வேற மாதிரி ஒரு நிகழ்ச்சி கலந்துரையாடல். நீங்கள் வியந்து பார்க்கும் 3 சிறந்த மனிதர்கள். 1207வது நிகழ்ச்சி. இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா நிகழ்ச்சியும் நான் தான் அங்கங்க ஹோஸ்ட் பண்ற மாதிரி நடத்துவேன். இன்னைக்கு தலைமை நம்ம ஆளை போட்டுச்சு. சார் தான் இன்னைக்கு தலைமை. 3 வேந்தன் மனிதர்கள் அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம பார்த்து யாரெல்லாம் எந்தெந்த கோணத்துல அப்படின்றது எல்லாம் இங்க சொல்லலை. நம்ம எல்லாமே அவங்களோட பார்வையில ஒவ்வொன்றும் மாறும். நம்ம சின்ன வயசுல ஒரு சிலரை பார்த்து வியந்திருப்போம். அப்புறம் பெரிய வயசு கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்து வியந்தோம். பெரிய வயசு வந்த பிறகு சிலரை பார்த்து வியந்திருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு இவங்களையா பார்த்து இவ்வளவு வியந்தோம் அப்படின்னு. சோ அப்போ பல கேள்விகள் இருக்கு இதுல. இந்த 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 தலைப்புல பல கேள்விகள் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம ஒரு 3 பேரை செலக்ட் பண்றதுன்றது அவ்வளவு எளிதா அப்படின்னா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய. எப்படி ராமு சார் ஹேண்டில் பண்றாருன்றத நம்ம பாக்குறோம். அவர் தான் இன்னைக்கு தலைமையேற்று நடத்த போறாரு. ஆனா முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சி முழுவதும் திரு முத்தையா ராமநாதன் அவர்கள் தான் வழிநடத்துவார். அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் நடத்தலாம். வணக்கம். வந்திருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்து, வரவேற்பு, பாராட்டு, நன்றி. தலைப்பு நாம் வியந்து பார்க்கின்ற 3 பெரிய மனிதர்கள், சிறந்த மனிதர்கள். சரியா? இது இந்த ஒவ்வொரு பீரியட் ஆஃப் இந்த 40 வருஷத்துல ஏராளமான பயிற்சி வகுப்பு நடத்துனதுல நான் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சில கொஸ்டினஸ் கொடுப்பேன். இல்லைன்னா சமயங்களில் தனியாகவும் அதில் பார்ட் ஆஃப் இட் இது வரும். இல்லைன்னா தனியாக இதை மட்டுமே வச்சுட்டு டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம். இது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் இல்லாமல் நான் எதுவுமே பேசுவதில்லைங்கிறதுனால இது சைக்காலஜியும் சொல்றேன். முதல்ல இந்த பாயிண்ட் ரூல்ஸ் ஆஃப் த கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அசம்ஷன்ஸ் ஆர் பிரின்சிபிள்ஸ் ஆர் கோட்ஸுங்கிற மாதிரி வந்தோம்னா 3 பேரை பத்தி சொல்ல போறீங்க. ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற எல்லாருமே சொல்லுங்க. என்ன நாம பாராட்டுற மனிதர்கள், இல்லைன்னா வியந்து பார்க்கிற மனிதர்கள், அண்ணாந்து பார்க்கிற மனிதர்கள், ஆஹா அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள். நினைச்சாலே நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தர்ற மாதிரி, ஒரு உற்சாகம் தர்ற மாதிரி, ஒரு அந்த மாதிரி மனிதர்கள். சரியா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சவர்களாக இருக்கணும்னு தேவையே கிடையாது. இது கென்னடி, ஆப்ரஹாம் லிங்கன், டொனால்ட் ட்ரம்ப் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம், நம்ம கிராமத்தில் இருக்கிற பாட்டியாக இருக்கலாம், சின்ன குழந்தையாக இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், இறந்து போயிருக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் இருக்கலாம். மற்றவங்களுக்கு தெரியணும்னு தேவையே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, நீங்க பார்த்தீங்க, நீங்க வியந்து பார்க்குறீங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. சரியா? அதனால 2000 வருஷத்துக்கு முன்னால கற்காத மனிதன் ஏதோ ஒன்று பண்ணா அது பார்த்தீங்கன்னா அந்த மனிதனை பாராட்டுறேன்னு சொன்னீங்கன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். இதுல ஸ்பெசிபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையாது. எனிபடி ஹூம் யூ லுக் அட் இட் ஆர் லுக் அப் டு அப்படின்னு பார்க்குறீங்க, நீங்க வியந்து பார்க்குறீங்க, நீங்க அட்மயர் பண்றீங்க, அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, நான் கூட அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை என் பிள்ளைகளை அந்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், இந்த ஊர்ல இருக்கலாம், அந்த ஊர்ல இருக்கலாம், பதவியில இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்குமே தெரியாமலும் இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பேரை சொல்லிட்டு அவங்களுடைய 2 பண்பு நலன்கள், குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க இந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுல சிரிச்ச முகம் சொல்லுவோம், கலகலப்பா பேசுறாருன்னு சொல்லுவோம், உதவக்கூடிய மனுஷன் சொல்லுவோம், ரொம்ப நல்லவர்னு சொல்லுவோம், நேர்மையானவர் சொல்லுவோம், தலைமை பண்பு உள்ளவர்னு சொல்லுவோம், டீமை அணைச்சு கூட்டு போவாருன்னு சொல்லுவோம், நல்ல வார்த்தை சொல்வாருன்னு சொல்லுவோம். என்ன அந்த மாதிரி எப்பவுமே எல்லாத்தையுமே பாராட்டுவாருங்க, எல்லாத்துலேயும் நல்லதை மட்டுமே கண்டுபிடிப்பாருங்க. நான் சும்மா ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்குறேன். நான் என்ன காப்பி காப்பி பண்ண வேண்டாம், மிமிக் பண்ண வேண்டாம், மாடல் பண்ண வேண்டாம். சரியா? சும்மா ஜென்ரலா ஐடியா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுடைய 2 சிறந்த நல்ல பண்பு நலன்கள். பெரிய லெக்சர்லாம் அடிக்க வேணாம், அவர் அது பண்ணாரு இது பண்ணாரு அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதெல்லாம் வேணாம். 2 குவாலிட்டி, இந்த குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுருக்கமா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் அந்த 3 பேர் பேர் சொல்லுங்க. எழுதி வச்சுக்கோங்க, இப்போதைக்கு இப்படி டக் டக்குன்னு சொல்லுங்க. அந்த 3 பேர் பேரை சொல்லுங்க. அந்த 3 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கலாம். ஆளுக்கு 2 குவாலிட்டி, நீங்க 6 சொன்னாலும் சரி. இந்த 3 பேருக்குமே இந்த 2 குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்.
எனக்கு வந்து அந்த குவாலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட்டு. அந்த 2 பேர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எப்படி அவங்களோட தொடர்பு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்லணும். ஏன் நீங்க அவங்கள பாராட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனும், அவங்களுடைய 2 குவாலிட்டிஸும் சொல்றீங்க. 3 பேர் அவங்க உங்களுக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி ஏன் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 or 2 லைன்ஸ், அவங்களுடைய 2 பண்பு நலன்கள். சரியா? மடமடன்னு ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் சம்வேர். ஆரம்பம் நீங்க கூட ஆரம்பிங்க. மைக் ஆன் ஆன் பண்ணுங்க. பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணுங்க. சார் நீங்க தான் ஆரம்பிக்கணும் சார், நீங்க தான் லீடர். அப்படியா? சரி, அப்போ எவ்வழியோ அவ்வழி. இல்ல சார் ஆரம்பிச்சாருன்னா மத்தவங்க எல்லாம் முடிய முடியாது. இல்ல இல்ல சார் தான் இப்ப அதே இத்தனை அதே condition ரூல் எனக்கும் போட்டுட்டாருல, அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கும் அப்ளை ஆகும்ல. சரி, அப்போ நான் சொன்னேன்னா நம்பர் 1 ஒருத்தர் வந்து நாட் நெசர்லி இன் தி ஆர்டர். ஒன்று வந்து பாரதிதாசன். இப்போ மற்றவங்க எல்லாரும் கவிதை எழுதினாங்க, பாடல் எழுதினாங்க, இவரும் பாடலாசிரியர். ஆனா இவர் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்குமாக நிறைய பண்ணாரு. புரட்சி கவிஞர் சொன்னோம்னா கவிதையில பாடல்கள்ல புரட்சி பண்ண ஆளு. அதுக்கப்புறம் பாரதியாரும் இருந்தாரு. இவர் பாரதியோட தோழர் அப்படிங்கிற மாதிரி, இல்ல சிஷ்யன் சீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசைபிள்னு சொல்லுவாங்க, மாணவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குற போது பாரதிதாசன் வர்றாரு. ஆனா இவர் வந்து அவர்கிட்ட இருந்து சிறிது மாறுபட்டு அவர் இந்தியா பத்தி பேசுறாரு, இவர் தமிழ்நாட்டை பத்தி பேசுறாரு. அந்த இடங்களில் ஒரு புரட்சி வருது. அதுக்கப்புறம் பாரதியாருக்குன்னு பரம்பரைன்னு காட்ட முடியல, பாரதிதாசனுக்கு பெரிய பரம்பரை இருக்குது. இந்த இவங்கெல்லாம் பாரதிதாசன் பரம்பரைன்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் வளர்த்து விட்டார். அதனால இவரை எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பெரியாரு. இவர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு, பெண்கள் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு, பெண்கள் விருப்பப்பட்டா திருமணம் பண்ணிக்கலாம், அவங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பெண்களை பற்றி ஏராளமா பேசினார். பெண்மை அவருக்கு பிடித்திருந்தது. அது ஒரு முக்கியமான காரணம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஏல் யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்ச சைக்காலஜிஸ்ட்னு இவங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனா டிகிரி கொடுக்க மாட்டேங்கிறான், பிஎஸ்சி படிக்கக்கூடாதுங்கிறான். ஹார்வர்ட்லயே 100-120 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண் படிக்கலாம், ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா கிளாஸ்ல உட்காந்து கேட்கலாம். அவங்க பிஹெச்டியும் பண்ணலாம், பிஎஸ்சி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டானுங்க. அந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஹார்வர்டு யூனிவர்சிட்டியே பெண்களை மதிக்காத காலகட்டத்தில் இங்கே கிராமம் பட்டி தொட்டிக்கு போய் இந்த பெரியார் இவ்வளவு பேசினாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல செய்தி. அதுக்கப்புறம் பெர்னர் எஹார்டு அப்படின்னு இவர் என்னுடைய ட்ரெயினர். முதல்ல ட்ரைனிங்ல எனக்கு ஈடுபாடு இவரால் வந்தது. லேண்ட்மார்க் ஃபாரம்னு ஒன்று சொல்லுவாங்க. இவர்கிட்ட படிச்சது தான் நான் இன்னைக்கு பரீட்சாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பெர்னர் எஹார்டு தான் காரணம். இவங்க பண்பு நலன்னு பார்த்தோம்னா இவங்க பறந்துபட்ட பார்வை இருந்தது. நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. பாரதிதாசன் நிறைய கவிஞர்களை உருவாக்குறேன், எனக்கு தமிழும் தமிழ்நாடும் பிடிக்குதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி பெரியார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே அவர் வந்து புரட்சி பேசினார், பெண்ணியம் பேசினாரு. பெர்னர் எஹார்ட் பார்த்தோம்னா உலகம் பூராவுமே பயிற்சி வகுப்புகள் கொடுத்து செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்லி கொடுத்தாரு. அதனால இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு ஏரியா, நாடு நல்லா இருக்கணும்னு ஒரு ஏரியா, மொழி நல்லா இருக்கணும்னு ஒரு ஏரியா. அதனால எனக்கு இந்த 3 பேரை பிடிச்சிருக்கிறது. முடிச்சிட்டா ரவி? சார் மூணாவது பேர் என்ன சொன்னீங்க? பெர்னர் எஹார்டு, WERNER. பெர்னர் எஹார்டு, ERHARD. தேங்க்யூ சார். 3 நல்ல பேர் பறந்துபட்ட பார்வை இருந்தது. சொல்லுங்க. இல்ல நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால அதே அப்படியே ஃபாலோ பண்ணிடுறோம், கவலைப்படாதீங்க. சரி சரி, வாங்க ஆரம்பம் வாங்க. வணக்கம் அனைவருக்கும். ராம் சார் முதல்ல அல்பபெட்டிக்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தை சொல்லிட்டாரு. வந்து பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் என்னுடைய கோணம் புதிது. நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய பார்வையில் எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது வந்து, நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஹைஸ்கூலுக்கு போகும்போது இருந்த என்னுடைய முதல் ஆசிரியை அன்னலட்சுமி டீச்சர். அவங்க வந்து வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா நான் வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து 4வது படிக்கல. ஆனால் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 4ஆம் கிளாஸ் படிக்கிற 5ஆம் கிளாஸ் வந்து என்னை போட்டாங்க. ஏன்னா நல்லா படிப்பான்னு சொல்லி தூக்கி என்ன போட்டுட்டாங்க வாத்தியார். டிசி கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து. அப்பயே கொடுத்து இவன் நல்லா படிப்பான். ஏன்னா அந்த 4ஆம் கிளாஸை பாதி வருஷம் நான் போகலை ஸ்கூலுக்கு. ஆனாலும் இன்னும் வந்து டிசி கொடுத்து இவர் நல்லா படிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால படிப்பான்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன டிசி கொடுத்தாங்க. 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அது வந்து விவசாய பொறியியல் பார்த்த இடங்கள்னால அவங்க வாத்தியார்களுக்கு வந்து எப்படியும் மாணவர்கள் தேவை, பாஸ் பண்ணுற அந்த விகிதாச்சாரம் தேவைங்கிறதுனால இதை கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு வந்து என்னன்னே தெரியாது, ஏபிசிடியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ பாஸ் போட்டாங்க, அவ்வளோதான். நான் ராஜபாளையத்தில் வந்து என்னுடைய முதல் பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா PS சின்னராஜா மெமோரியல் ஞாபகார்த்தமாக ஹைஸ்கூல், PSCM ஹைஸ்கூல்னு பேர்.
அங்கே வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. என்னை சேர்த்து விட்டது என்னுடைய மாமா வந்து அத்தை பையன், மாமா மச்சான் வந்து என்ன அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டார். அப்போ அவர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தார். இவன் கொஞ்சம் நல்லா படிப்பான், அதனால சேர்த்து விட்டேன்னு சொல்லி அவர் வந்து சேர்த்து விட்டார். அந்த சேர்த்து விட்டதில் வந்து முதல்ல வந்து வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு வந்து அப்போ 3 அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த 3 அப்பாயின்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து அன்னலட்சுமி டீச்சர், ரெண்டாவது வந்து மெர்சி டீச்சர், இன்னொருத்தர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ வந்து அவங்க 8, 9. எனக்கு வந்து 6ஆம் கிளாஸ்க்கு வந்து வந்தது அன்னலட்சுமி டீச்சர். மற்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லதில் இருந்து வந்தால் கூட வந்து இவங்க மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ட்ரைனிங் முடிச்சு அப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து 6வது வகுப்பு இ செக்ஷனில் சேர்ந்தேன். ஏபிசிடியில் இ செக்ஷனில் இருந்தேன். அவங்க தான் வந்து எல்லாரும் வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சதெல்லாம் சொல்லுங்கடா, அது என்ன ஏதாவது வந்து பழசெல்லாம் 5வது வகுப்பில் படிச்சிருக்காங்க. நான் தான் பள்ளிக்கூடத்துக்கே போகலையே, என்ன போய் என்னதை கேட்டு நான் என்னத்தை போய் சொல்றது. ஏபிசிடி சொல்லுங்கம்பாங்க. ஏபிசிடியை தான் 6ஆம் கிளாஸில் சொல்லி ஒப்படைச்சேன். இல்லைன்னா ஒரு பாட்டு கூட தெரியாதாடா, நான் ஒன்றும் தெரியாது டீச்சர் அப்படின்னு தான் சொன்னேன் வந்து. ஸோ வெறும் களிமண்ணாக போய் சேர்ந்ததை வந்து அவங்க தான் வந்து என்னை மோல்டு பண்ணி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட லேட்டாக உட்கார வச்சு ஏபிசிடி சொல்லி கொடுத்தது. இப்போ ஓரளவு இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து சாதாரணமாக கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் மற்ற புலமையெல்லாம் நமக்கு கிடையாது. சும்மா ஒரு பேப்பரை வாசிக்கிறது கொஞ்சம் எழுத்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வருதுன்னா அதற்கு காரணமே அவங்க தான். அதனால வாழ்க்கையில் ஏன் சாகிற வரைக்கும் நன்றியோடு இருக்கிறது அவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய வந்து. அடுத்த ஆள் வாங்க. ஆமாம், அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த இன்னொருத்தர் வந்து அதுவும் ஏன்னா அதே ஸ்கூலில் தான் சொல்லலாம் வந்து. ரெண்டாவது என்னுடைய ஹெட்மாஸ்டர் இருந்தார் வந்து ஸ்கூலில் வந்து, பத்மநாபன்னு பேர் வந்து. அவர் வந்து அவர் வந்து பார்த்தாருனாலே போரும் வந்து அப்படியே பயம் நடுங்கும். ரொம்ப வேகமாக முழிச்சு பார்த்தாருனாலே போரும் வந்து அப்படி ஓங்கி வந்து ரொம்ப முறைச்சி பார்த்தாருனாலே அப்படியே ஒன்றுக்கு வந்துடுங்கிற மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டிப்பான ஒரு மனுஷன் வந்து. கணக்கு அவர் வந்து எனக்கு கணக்கு வாத்தியார், ஹெட்மாஸ்டர் தான் கணக்கு. ஆனாலும் வேற வழியே இல்லை. அவர் கிளாஸில் நான் 10th 11th படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரை வந்து அவர் நின்னாலே போதும் ரொம்ப பயம் இருக்கும். ஸ்கூலில் வந்து ப்ரேயர் இது நடத்துவாங்க. ப்ரேயர் நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நடத்துகிற சமயத்தில் வந்து லேட்டாக போச்சா வந்து பிரம்பு கையில் வச்சிருப்பாரு. கையை இப்படி நேரம் நீட்டினா இதில் பட மாட்டார். பின் கையிட்ட காட்ட சொல்லுவாங்க. பின் கையில் தான் வந்து விழுகும், அடி விழுகிறது. அதனால பயங்கரமாக விழுகும் வந்து. அவர் தான் வந்து நைட்டுக்கு எங்கள் தெருவோரத்தில் படிக்கிற வந்து இந்த மாதிரி நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நாங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து படிக்க வச்சு இந்த டியூப் லைட்டில் வந்து எங்கள் 2 பேருக்கு, நான் ஒருத்தன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராமன். அதனால இந்த எஸ்எஸ்எல்சி படித்து முடிச்சதுக்கு காரணமே வந்து அவர் தான். ஏன்னா இதில் ஒரு சிறப்பான அம்சம் ஒன்று சொல்லணும்னா, முதல் நாள் அடிமைப்பெண் படம் பார்த்துருந்தேன். எஸ்எஸ்எல்சி கணக்கு பரீட்சை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போடுவேன். முதல் நாள் அடிமைப்பெண் படம் எங்களோட ஊரில் போட்டிருந்தாங்க ராஜபாளையத்தில். அதை பார்த்துட்டு ஆனுவல் எக்ஸாமில் பார்த்துட்டு திருப்பி போகும்போது பார்த்தீங்கன்னா லேட்டாக போயிட்டான். ஒரு 15 நிமிஷம் லேட்டாக போன உடனே என்னை வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அப்புறம் வந்து வாத்தியார் வாசல் நிற்கிறாரு. முழு ஆனுவல் எக்ஸாம் நடக்கிற சமயத்தில் எங்கடா போயிருந்தேன்னு சொல்லி, இல்லை சார் அப்படின்னு சமாளித்து பார்த்தேன். பொய் வரல. அப்போ வந்து ஏதோ சினிமா தேட்டருக்கு போயிட்டு சார், சினிமா தேட்டராடா கேட்க ராஸ்கல் அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சு ஒரு அடி பிச்சு எடுத்துட்டாரு. சார் வலது கையில் அடிக்காது சார், பரிசோதனை சார், இடது கை காட்டினேன். வச்சாரு 2 கையில். அவர் அடித்த அடியில் தான் வந்து 600க்கு 490 மார்க் எடுத்தேன். எனக்கு வந்து இந்த இல்லை அடித்த அடின்னா அந்த மாதிரி அடி. பேச்சு முத்து இவனுக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லி லேட்டாக போனதுக்கு போனது. அந்த கணக்கு பரீட்சையில் நான் 100க்கு வந்து 92 மார்க் வாங்கினேன் வந்து. அந்த அடித்த அடியும் மறக்காது. எனக்கு அதனால கிடைச்ச அந்த மார்க்ல வந்து எனக்கு வந்து என்னுடைய வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அதனால அது அடுத்து அதிகம் பார்த்து வியந்தது வந்து தந்தை பெரியார் தான். வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் வந்து நான் வந்து கடவுள் பக்தி எனக்கு சுத்தமாக கிடையாது வந்து. எனக்கு வந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இதை முழுக்க வந்து பெரியார் மீட்டிங்கில் தான் நான் வந்து நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து வீரமணி மீட்டிங்கில் பெரியார் திடலுக்கு எப்போனாலும் நிறைய அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் வந்து எல்லாரும் நிறைய வந்து பெரியாரை பற்றி சொல்லணும்னா என்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய புத்தகம் இருக்குது. அதை வந்து சொல்ல முடியாது வெளியே, அவ்வளோதான். கோயிலுக்கு நிறையா போவேன். இப்போ வந்து குடும்பத்தை சூழ்நிலை காரணமாக வந்து எல்லாரையும் வந்து சங்கடப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வந்து மனைவி கூப்பிட்டாங்க வந்து எல்லா கோயிலுக்கும் போவேன். எல்லா கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். எல்லா சாமியும் கும்பிடுவேன், எல்லாம் ஒன்று கும்பிடுவேன். ஆனால் கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கோட்பாடுகள், சிந்தனைகள், செயல்கள் அவர் அத்தனையுமே வந்து எனக்கு பார்த்து வியந்தது வந்து அவர் தான். இப்போ இல்லை எப்பயுமே வந்து அவர் தான் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தீர்க்கமான ஒரு கருத்து. அன்னலட்சுமி டீச்சர் எப்படியோ அதே போல பெரியார். இது 2 தான் என்னுடையது. ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. முருகேஷ் பாண்டியன் வாங்க. கொஞ்சம் சுருக்கமா. வணக்கம். ரொம்ப சிறப்பான நிகழ்வுగా இருக்கு. நான் வயது பார்த்த மனிதர்கள் வந்து
முதல்ல வந்து எங்க அம்மா. நான் அது எங்க அம்மா வந்து அவங்களோட சண்டை போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா வந்து வியந்து பார்த்தது வந்து நான் ரிட்டையர் ஆகும்போது அவங்க இல்லாத காலத்துல அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்னுடைய பணி, என்னுடைய கம்பெனியுடைய நிர்வாகம்லாம் எப்படி நடக்குது அதை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது நான் அவங்கள பத்தி ஒரு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். மை மதர் இஸ் மை ஃபர்ஸ்ட் சிஇஓன்னு. அவங்க அவ்வளவு கடின உழைப்பு, ரொம்ப எளிமையானவங்க இல்லையா, படிக்காதவங்க, ஸ்கூலுக்கே போய் படிக்காதவங்க, நல்ல நினைவு திறன் கொண்டவங்க, மனக்கணக்கு போடுறவங்க, அப்ப இப்ப பிள்ளைகள்லாம் நல்லா வளர்த்து ஆளாக்கியவங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை ரொம்ப வியந்து பார்க்குறேன். அது கூட நான் பணி ஓய்வு பெறும்போது தான் அந்த அந்த பழையசெல்லாம் நினைச்சு இது பண்ணேன். அடுத்து வந்து என்னுடைய பள்ளி பள்ளி காலேஜ் கல்லூரியில் வந்து ப்ரொஃபஸர் வந்து இருக்கிற டாக்டர் சிஆர் கந்தசாமின்னு, அவருடைய வழிகாட்டுதல் வந்து அது மாதிரி அடிச்சுக்கிட யாருமே முடியாது. ஏன்னா அவர் வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவருக்கு என்னை கைடாக நான் போனேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் காம்படிஷன். ஆனால் அதில் வந்து ஒன்றுமே அவர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லவே மாட்டார். ஒரு டைரக்ஷன் மட்டும் கொடுப்பாரு. அது வந்து என்ன ஒரு ஹிண்ட் கூட கொடுக்க மாட்டாரு. ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டு நம்மளை தேட வைப்பாரு. நான் ஒரு 10-15 பாயிண்ட் தேடி ஒர்க் பண்ணிட்டு போனேன்னா காலையில் சாயந்தரம் ஒரு 9 மணி 9 9 to 10 11 நைட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் நின்று பேசுவோம். அல்லது அவர் டிபார்ட்மெண்ட்னா 9 o'clock 9:30 9 to 9:30 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நைட்டு பேசுவோம். அதை பற்றி ப்ராஜெக்ட் பற்றி அப்பளவு வழிகாட்டுவார். பட் அவர் வந்து வழிகாட்டுனதுனால தான் என்னுடைய திறமையாக கொஞ்சம் வளர்ந்தது. எப்படி எப்படி தேடிலாம் எப்படிலாம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வழிகாட்டுதல் மூலம் எனக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் டிசைன் காம்படிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அது கல்கத்தாலலாம் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தேன். அது அவரை மறக்கவே முடியாது. அடுத்து வந்து காமராஜர் காமராஜர் போகிற வில்லேஜெல்லாம் எல்லா இடத்துலையும் சில பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கும். இது காமராஜர் காலத்தில் இந்த ஆண்டு திறந்துப்பட்டது. அப்படின்னு சொல்லி கல்வி பணி வந்து அவர் பயங்கரமான ஆண்டு. அவருக்கு வழிகாட்டியவர் வந்து இந்த கல்வி பணிக்காண்டி இவர் பெரியார் தான், தந்தை பெரியார் தான். அதையும் அவரையும் நினச்சிக்கணும். இப்போ அப்புறம் நான் அவருடைய இது அவருடைய கல்வி பணியை பார்த்து அவரை நேராக போய் நான் 1975 அக்டோபர் 2 அவருடைய இறந்து காலையில் காந்தி ஜெயந்தி காலையில் சாயந்தரம் அவருடைய துயர செய்தி வந்தது. அவரை பற்றி ஒரு கவிதை கூட எழுதினேன். அவருடைய நினைவு இல்லம் விருதுநகர் போய் பார்த்தேன், அது அசந்து போயிருக்கேன். சென்னை டி நகரில் இருக்கிற நினைவு இருந்ததையும் பார்த்தேன். இவங்கெல்லாம் இது அவர் காமராஜர் இல்லைன்னா நாங்கள்லாம் வந்து பெரியார் சொல்லி காமராஜர்லாம் செய்யலைன்னா நான்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்க முடியாது. அதே என்னுடைய சூழ்நிலை. மகிழ்ச்சி, நன்றி. பிரின்சி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்னது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய ஆளுமையும் அல்லது அவங்களுடைய கொள்கைகளையும் நம்ம எடுத்து செல்வோங்கிறது உண்மைதான். ஆனா நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய சிறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்தவரை என்னுடைய பாட்டி, என்னுடைய பெயர் அவங்களுக்கு வேலம்மாள் தான் அவங்க பேரு. அவங்க வந்து என்னுடைய 3 வயதிலிருந்தே எனக்குள்ள இருந்த சில திறமைகளை எல்லாம் கண்டெடுத்து அப்படியே வளர்த்துக்கிட்டு வந்தவங்க எங்க பாட்டி. எனக்கு ஒருபோதும் என்ன அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப எனக்காக தனியாக எல்லாமே செஞ்சவங்க. பேர் வச்சதுனால என்னன்னு தெரியாது, மற்ற எல்லாரையும் விட என்னிடம் மிக பிரியமாக இருப்பாங்க. ஏன் எனக்கு அவங்கள பிடிக்கும், இப்படி என்கிட்ட பிரியமா இருந்தனால எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அவங்க வந்து அவங்களுடைய கணவர் வந்து மருத்துவர், எங்க தாத்தா வந்து மருத்துவர். வேர்ல்டு வார்ல மருத்துவர் சேவை செய்வதற்காக அங்க போன இடத்துல இன்னொரு பெண்ணோட அவங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டு அவங்களோட பணி புரிஞ்ச ஒரு ஒருவருக்கு ஒருவரோட தொடர்பு இருந்ததுனால அதை எங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்க பாட்டி வந்து திரும்ப அவங்க கூட வாழவே மாட்டேன்னு சொல்லி தனி மனிதனா ஒரு தனி பெண்ணாக இருந்து எங்க அம்மாவை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்க வச்சு என்னுடைய சித்தி 2 பேரும் டாக்டர் ஆக்கி எங்க மாமாவை வந்து அவங்க நேவி ஆபீசரா ஆக்கினாங்க. அந்த அவங்களுடைய தன்னம்பிக்கை என்னை எப்பவுமே என் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். இப்படி பாட்டி மாதிரி நம்ம ஒரு தன்னம்பிக்கை உடையவங்களா வளரணும் அப்படின்னு. அதனால என்ன கவர்ந்தவங்க, அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு நபர் வந்து எங்க பாட்டி.
எங்க அம்மா அப்பாவும் அதே மாதிரிதான். அதனால என்னுடைய பாட்டிக்கு எனக்கு தனி இடம் உண்டு. எங்க அம்மா பாட்டி தான் அவங்க. வந்து அது வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில ரொம்ப என்ன கவர்ந்தவங்க யாரு, என்ன வழி நடத்தினவங்க யாரு அப்படின்னு பார்த்தா என்னுடைய எனக்கு ஆசிரியராக இருந்தவர்கள், என்னுடைய முதல்வராக இருந்தவங்க, எனக்கு நான் பணிபுரிய காலத்தில் முதல்வராக இருந்த பராசக்தி மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, செல்வி பகீரதி என்பவர்கள். அவர்களை போன்ற ஒரு பெண் ஆளுமையின் கீழே நான் கிட்டத்தட்ட பல வருடங்கள் வளர்ந்த காரணத்தினாலோ என்னவோ அவங்களுடைய பல தாக்கங்கள் எனக்கு இருக்கும். அவர்கள் வயதை பார்க்காம என்ன அந்த வயதுல முதலில் பணியில் சேர்ந்த புதிலே என்ன அவ்வளவு என் மேல நம்பிக்கை வைத்து என்னிடம் பல பணிகளை தருவார்கள். அப்படி அவங்க தந்த பணிகள் தான் இன்னைக்கு நான் ஒரு கல்லூரி முதல்வராகி அதை சிறப்பா செய்வதற்கு காரணமா இருந்தவங்க பாகீரதி அம்மையார். அவங்க திருமணமே செய்யாவிட்டாலும் ஒரு முதல்வர் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில 30 வருடங்கள், கிட்டத்தட்ட 25-28 வருடங்கள் என்று நினைக்கிறேன், ஒரே முதல்வராக இருந்தவர்கள். பல பெரிய ஆளுமைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினவர்கள். கல்லூரியை எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்த கல்லூரியை தூக்கி நிறுத்தினவர்கள். அவர்களையும் என் வாழ்க்கையில நான் ஒரு நாளும் மறக்கவே முடியாது. அடுத்து நான் இலக்கிய உலகத்துல எனக்கு பாரதிதாசன் 2 பேர் தான். ஆனா ஒருத்தரை தான் நீங்க சொல்லணும் நீங்க. ஆனாலும் பாரதியார் எனக்கு முதல்ல ரொம்ப பிடிக்கும். அவரோடு இணைந்து இருந்த வ.உ.சி, இவங்களுடைய கூட்டு பாரதிதாசன், பாரதி, வ.உ.சி அவங்க எவ்வளவு அந்த நட்பு ஒரு நட்பு இருந்தா எப்படி இருக்கணும், எந்த ஏழ்மையிலும் நட்பை விட்டு கொடுக்காம இருக்கணும், அன்போட இருக்கணும், பண்போடு இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு சொல்லி தந்த பெரியவர்கள் இவர்கள். இப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் என்ற தன்மையில ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம் மனதில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பற்றி, நம்மை கவர்ந்தவர்களை பற்றி வெளியே சொல்வதற்கான ஒரு சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்ரீபன் சாருக்கும் ராம் சாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி அனைவருக்கும் என் மனமான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து யார் வர? நான் வரேன் சார். வாங்க சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல தலைப்பு, நல்ல முதல்ல எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஒரு புக்கு முழுசா படிச்சேன்னா மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு முழு புக்கை முழுசா படிச்சு முடிக்கிறதுன்னா மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை. அது எவ்வளவு இருக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு ரொம்ப பிரமிப்பை உண்டு. ரொம்ப பிரமிப்புன்னா, அவர் சவுத் ஆப்பிரிக்கால போய் அந்த அடி வாங்குறது, அந்த சினிமா அந்த பார்த்தோம்னு அந்த காந்தி படத்தை 80 அந்த படம் வந்தது, காந்தி ஒரு படம். அந்த படம் பார்த்த அப்படின்னா அந்த காந்தி சத்திய சோதனையை படிக்கிறேன். அது ரொம்ப பிரமிச்சு. அவர் அடி வாங்குறது, அந்த பாஸ்போர்ட் கொடுக்கறது, கடைசி வரைக்கும் விடாம வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெளிப்படையா சொன்னவர். அவர் மனைவிக்கு அவருக்கு இருந்த நெருக்கத்தை எல்லாம் சொன்னவர். அவருக்கு எந்த நேரத்திலேயும் அந்த செக்ஸ் உணர்வு இருந்ததெல்லாம் கூட ஓப்பனா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அப்புறம் நிறைய சொல்லலாம், நிறைய எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளவு தூரம் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னை பாதிச்சது. அந்த சிம்பிளிசிட்டி, அந்த இது எல்லாம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் என் மனசோட அப்படியே அந்த அவ்வளவு குவாலிட்டி நமக்கு இருக்குமா தெரியாது. அது பெரிய இன்ஸ்பிரேஷன் காந்தியோட லைஃப். செகண்ட், ஒரே ஒரு கேள்வி சிவகுமார், எந்த வயசுல இந்த புத்தகத்தை படிச்சீங்க? 80களில் தான். அந்த காந்தி படம் வந்ததுக்கு அப்புறம் தான். காந்தி படம் வந்தது 80கள் தான். அதுக்கப்புறம் தான் அந்த சத்திய சோதனை முக்கியம் வாங்கி நான் படிக்கிறேன். உங்க வயசு அப்ப காந்தி படம் 86 சார், 85 அந்த நேரத்துல தான். 40 வருஷம் முன்னால. சரி, ரைட். அது அடுத்ததாங்க. அடுத்தது சர்வீஸ்ல நுழைஞ்ச உடனே செக்ரட்டரியேட்ல போறேன். ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு லோயர் டிவிஷன் கிளர்க்கா ஜாயின் பண்றேன். அந்த அறிமுகமானவன்ல திருவடி சார் ஒருத்தர் அறிமுகமானார். அவரோட ஏற்பட்ட நெருக்கம் கடைசி வரைக்கும், அவருடைய கடைசி கால் வரைக்கும் எனக்கு தொடர்ந்து. அவரோட சிறப்பு என்னன்னாக்கா, வேலைக்கு சேர்ந்தப்போ அவர் கண் பார்வை நல்லா இருந்தது. போக போக கண் பார்வை குறைஞ்சி கொஞ்சம் டிம் ஆயிட்டு, யாராவது அவர் படிச்சு சொல்லணும், படிச்சு பார்த்த பிறகுதான் அவர் பேனாவை கொண்டு போய் வச்சா நோட் பண்ணது எழுதி போடுவார். அந்த அளவுக்கு கண் பார்வை முடிவு.
அது ஆபரேஷன் பண்ணி அது முடிஞ்சதோ என்னக்குது அந்த சக்சஸ் ஆகல. அது கண் பார்வை இல்லாமயே கடைசி வரைக்கும் எனக்கு காலத்திருக்காரு. கண் பார்வை இல்லாம சர்வீஸே முடிச்சாரு. அவரு தான் எனக்கு ஒரு குரு. சர்வீஸ்ல எனக்கு ஒரு குருன்னா அவர் தான். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் செக்ரட்டரியேட்ல பாத்தீங்கன்னாக்கா அவரு ஃபைல கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட படிச்சே சொல்லிட்டா போதும், காதல் வாங்கிட்டு இப்படி போடு அப்படி போடு நோட்ஸ் போட்டு கொடுத்து கைட் பண்றதுல ஒரு சிறந்த வல்லுநர் திருவடி சார். இந்த இங்கே வடபழனிலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே அவர் வீடு. எல்லாரும் அவர் வீட்டுக்கு போவோம், யார் வேணா இருப்போம். அங்க போனீங்கன்னா காலைல 11 மணிக்கு நான் போனாக்கா 3, 4, 5, 6 வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். ஆபீஸ் மேட்டரை தவிர சகலமா பேசுவோம். ஒரு நீங்க எல்லாம் எனக்கு கைட் பண்ற மாதிரி அவரு அந்த நேரத்துல எனக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆபீஸ்ல கொடுத்து சொல்லிக் கொடுத்தது, வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது திருவடி சார் என்னால் மறக்க முடியாது. காந்தியுடைய லைஃப் வரலாறு முடிக்க முடியாது. அப்பா அம்மாவெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். அதை விட சோசியல் லைஃப்ல வந்த உடனே எனக்கு கண் திறந்து விட்டது ஜெயகாந்தனுடைய சின்ன சின்ன கதைகள் தான். பேச்சுலர் நான் இருந்தப்போ சின்ன இலக்கிய வட்டாரம் இருக்கும், கவிதை படிப்பாங்க. சுரதெல்லாம் அந்த ரூமுக்கு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு சின்ன வட்டாரம் இருந்தது. நான் அவங்களோட மிங்கலானதுல அவங்க பேசுறது கேட்டு இருப்பேன். அவங்களோட பழகினதுல ஜெயகாந்தனுடைய புக்கு ஏதோ 18 ஸ்டோரிக்குள்ள புக்கு படிச்சேன். நான் வர்றேன் வாஜிமா, அந்த புக்கு படிச்சதுல சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரி எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு எனக்கு லைஃபை லீட் பண்றதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காந்தியோட வாழ்க்கை வரலாறு. சர்வீஸ்ல சேர்ந்த உடனே ஹோம் டிபார்ட்மெண்ட் அது பப்ளிக்ல இருந்து கண் தெரியாது சொன்ன அவரு கடைசி வரைக்கும் கண் தெரியல. அதனால அவருக்கு டெப்டி செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி வேண்டாம், கடைசி வரைக்கும் சூப்பரண்டாவே இருந்து செக்ஷன் ஆஃபீஸராகவே இருந்து ரிட்டையர் ஆனாரு. அவர் ஒண்ணு. அடுத்து சமூகத்துல ஜெயகாந்தன் அவர். இதுதான் என் 3. அடுத்து லதா டீச்சர் வரீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். ராமு சாருக்கும் ஸ்டீஃபன் சாருக்கும் நன்றிகள் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய இது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கீதான்ட்டு ஒருத்தங்க, ரொம்ப நல்ல டைப்பு. ஒரு எப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பார்ஷியாலிட்டியே இருக்காது. எல்லா லெக்சரருக்கும் ஈக்குவலாக அந்த ஜாப் அலோகேஷன் எது இருந்தாலும் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து சில சமயம் நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன், நீ இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படிலாம் நாங்கள் பேசிப்போம். இந்த ஹெச்ஓடிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எது சிம்பிளாக இருக்கோ அது முதல்ல எடுத்துப்பாங்க, மற்றது மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுலேயும் பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. நான் நிறைய அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் எடுக்கணும்னா சரி நீங்கள் எடுங்க, ஏன்னா பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து இன்னும் நல்லபடியாக எடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது நல்லது, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சார் ஒரு தடவை சொன்ன ஒரு கண்டிஷனில் ஒன்று சும்மா சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாங்க. கோவம்லாம் டக்குன்னு வராது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணாதான் கோவப்படுவாங்க, அதர்வைஸ் யார்ட்டையுமே கோவப்பட மாட்டாங்க. பர்டிகுலரா நான் வந்து ரொம்ப அவங்கள்ட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து அதான் மற்றவங்க எல்லார் மேலேயுமே ரொம்ப கருணையோட அன்போட இருப்பாங்க. ஸோ ஓவரால் அவங்க இது குணம் ரொம்ப பிடிச்சது. அந்த ஜாப் அலாட்மெண்ட்டு, அந்த ஒரு நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அப்பெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்க நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்கவுங்க இதுலெல்லாம் உள்ளெல்லாம் நுழைஞ்சு பார்த்து தலையிட்டு நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் பிடிச்சது. நெக்ஸ்ட்டு என்னுடைய மை ஓன் டாட்டர் ஷ்ரவந்தி பேரு. அவ வந்து என் கண்ணு முன்னால அண்டர் மை அம்ப்ரல்லா ஷி குரூ அப். நான் பெத்த பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு. நான் வளர்த்த விதமாட்டம் நானும் நல்ல விதமாக தான் வளர்த்தேன். ஆனால் அதை விட பெஸ்ட்டாக அவள் நல்லா வந்தா. அவள் இப்போ அவளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்குது. ஒரே ஒரு விஷயம், அவள் லவ் மேரேஜ், எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை, அப்புறம் கன்வின்ஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்க. அந்த இது தவிர ரொம்ப ரொம்ப எல்லா விதத்திலையும் அவ த வே ஷி போர்ட்ரேட் ஹர் செல்ஃப். அப்புறம் வந்து பிரேவா இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் அழுதுருவா வீட்டில்.
ஆனா அவளாவே அமெரிக்காவுக்கு போனா போறது மட்டும் இல்ல, இந்த யூனிவர்சிட்டிஸ்ல அப்ளை பண்ணதுல எதுவுமே எங்களுக்கு எதுவுமே தெரியும். யாராவது உங்க பொண்ணு எப்படி அப்ளை பண்ணா எப்படி போனான்னு கேட்டா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவ எங்க வீட்டுல இருக்கல. அப்ப அவ ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மைக்ரோசாஃப்ட்ல. அங்க இருந்தபடி அவ எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டா. அவள்கிட்ட நாங்களும் சம்பளம் பணம் கேட்கல, அவளும் வேஸ்ட் பண்ணல. எல்லாத்துக்கும் அந்த அப்ளை பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸா ஆகும். அதுவும் டாப் யூனிவர்சிட்டினா அக்கார்டிங்லி அமௌண்ட் அதிகமாகும்னு சொல்லுவாங்க, சொன்னாங்க. அதெல்லாம் அவ சொல்லிதான் தெரியும். ஸோ அதை எல்லாமே அவளே பார்த்துட்டு டோஃபல் ஜிஆர்இ எழுதுறதுல இருந்து எந்த யூனிவர்சிட்டி எப்படி பண்ணணும், அந்த ஒரு கீநோட் ஒன்று எழுதுறது டாப் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. எல்லாமே அவ்வளோ அழகா அவளே மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டா. ஃபீஸ் வந்து ஃபீஸ் கூட நானே பண்ணிக்கிறேன், நீங்க பேங்க்ல லோன் எடுத்து கொடுங்க அப்படின்னா. இவர் சரி சரின்ட்டு கடைசியில் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு நாங்களே செலவு பண்ணோம். அது கூட அவளுக்கு வருத்தம். என் காசுல நானே படிக்கணும்னு நினைச்சேன், நீங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, லாஸ்ட் மினிட் எனக்கும் டைம் இல்லை உங்களை ப்ரெஷர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா. ஒரே ஒரு செமஸ்டருக்கு தான் நாங்கள் ஃபுல்லா, அதாவது போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அதாவது அவ படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் செலவு பண்ணோம். அடுத்த 2வது செமஸ்டர்லயே படிக்கிறதுக்கு ஃபுல்லா அவ டீச்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட் வாங்கிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டா. சாப்பிட்றதுக்கு மட்டும் அனுப்பினோம். 3rd செமஸ்டர்ல இருந்து அதுக்கும் அவளுக்கு வந்து, ஏன்னா 2 டீயே வாங்கிக்கிட்டா. ஒரு டீயை படிப்புக்கு, ஒரு டீயை அவ சாப்பிட்றதுக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டா. அதுக்கு அடுத்தது 3வது செமஸ்டர்ல, 4 செமஸ்டர் மொத்தம், 3வது செமஸ்டர்ல ஷி ஹஸ் ஜாயின்ட் இன் எ கம்பெனி VMware. அங்கதான் நம்ம கல்யாணியுடைய பையனும் ஒர்க் பண்றாரு. அது ரொம்ப லேட்டா எனக்கு தெரிய இருந்தது. அங்க ஜாயின் பண்ணா. அதுக்கப்புறம் அங்கேயே பர்மனன்ட் எம்ப்ளாயியா மாறிட்டா. அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் அருமையா அவளுக்கு அவளே எல்லாம் பண்ணிக்கிட்டு, எங்களுக்கு எந்த செலவும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவ பண்ணா. அதுக்கப்புறம் 3வது வந்து ஒரு பொலிட்டீஷியன், த கிரேட் இந்திரா காந்தி அம்மையார். அவங்க வந்து அவங்கள பத்தி நெகட்டிவ் ஏதாவது இருக்கலாம், அது தனி. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சது, ஷி வாஸ் அ பிரேவ் லேடி, அயன் லேடின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்லயும் சரி இன்னைக்கு வரைக்குமே சரி, ஹார்ட்லி 3-4 பேர் தான் லேடிஸ் பிரைம் மினிஸ்டரா ஒரு கண்ட்ரிக்கு இருந்திருக்காங்க. அதுல அவங்களும் ஒருத்தங்கிறது பெரிய விஷயம். அண்ட் அவங்களும் ஒரு வார் லீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெரி வெரி நாலேஜபிள் பர்சன். ஷி ஹஸ் ரிட்டன் சோ மெனி போயம்ஸ், மெனி திங்ஸ். பெரிய வெரி பிக் ஃபேமிலியில இருந்து வந்தாங்க. நாலேஜ் எல்லாம் அப்பா மூலமும் கிடைச்சது. பட் ஸ்டில் அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அளவு அவங்க பசங்க கூட அவ்வளோ டேலண்டா ஆட்சியும் செய்யல, எதுலையுமே வரலன்னு சொல்லுவாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நல்ல கமாண்டபிள் லேடி. இதெல்லாம் ரீசன் எனக்கு இந்திரா காந்தி அம்மையாரு ரொம்ப பிடிச்சது. நன்றி. தேங்க்யூ வெரி மச். செல்வா வாங்க. சார் நான் பேசிட்டுமா செல்வா? ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன் சார். நான் வந்து ஓகே, கிளம்பணும், மீட்டிங்க்கு போகணும். மீட்டிங் இருக்கு. அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வேற வழி இல்லாம தான் பேசுறேன். சாரி, மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே, வாங்க செல்வா. இன்னும் ஒரு 7 நிமிஷம் தான் இருக்கு. சரி, வந்ததுக்கு பேசிட்டு போயிடலாமேன்னு ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி ஸ்ரீ. வேணும்னா நான் அப்புறம் பேசியிருப்பேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நான் லாஸ்டா பேசணும்னு பாக்குறேன், எல்லாருக்கும் விட்டுட்டு. வேற நீங்க சொல்றதையும் நான் கேட்கணும்ல, அதுக்கும் பாருங்க. ஆமா ஆமா. திரும்பி நான் பார்ப்பேன், மிஸ் பண்ணது எல்லாத்தையும் பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார். இது வந்து இந்த தலைப்பு சார் அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு வந்தது. எல்லாம் பேசிட்டாங்க. அம்மா, அஃப்கோர்ஸ் அம்மா தான் எல்லாருக்கும் முதல்ல வருவாங்க. அவங்கள பற்றி பேசணும்னா எவ்வளோனா பேசலாம். அடுத்து மகாத்மா காந்தியும் வந்தாங்க. சார் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சத்திய சோதனை புத்தகத்தை வந்து நான் பஸ்ஸில் படிச்சுக்கிட்டு ஸ்டாப்பிங் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இறங்கி நடந்தெல்லாம் வந்திருக்கேன். அந்த அளவுக்கு உள்ள மூழ்கி இருக்கேன். அந்த அளவுக்கு மகாத்மா காந்தியை எனக்கு பிடிக்கும். பட் இது ரெண்டுத்தையும் அவங்க கவர் பண்ணதால நான் கடகடன்னு மற்ற 3 பேரை சொல்லிடுறேன். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அப்படின்றது வந்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் வீட்டாண்டே ஒரு மடம் இருந்தது இங்கே குரோம்பேட்டில். அது இருந்தது, ஏதோ வள்ளலார் மடம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு வீடு, நாங்கள் அங்கே தான் போகிறோம். அதுக்காக ஒரு லேண்ட்மார்க்காக மட்டும்தான் அதை நாங்கள் பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா அதில் போய் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஈர்ப்பு வந்து என்னதான் பண்ணுறாரு ஏதுன்னு பார்க்கும்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்க போது அவர் மேலே நிறைய மரியாதை வந்தது. அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் ஒரு பெரிய புரட்சி செஞ்சிருக்கிறாரு. அவர் எவ்வளோ விஷயத்தங்களை மாற்றிருக்கிறாரு, எவ்வளோ பகுத்தறிவை கொண்டு வந்திருக்கிறாரு, அதை எவ்வளோ பக்குவமாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு, அவர் எவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்குமே இவ்வளோ மூட நம்பிக்கையில் இருக்க மனிதர்களுக்கு நடுப்புற 150 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு மூட நம்பிக்கையை வந்துட்டு எவ்வளோ பக்குவமாக சொன்னால் அதை அவங்க ஏற்றுப்பாங்களோ அதை அவ்வளோ பக்குவமாக சொல்லியிருக்காரு. அந்த மெத்தடாலஜி அவருக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் இருந்தது அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கும். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி மகான்ட்டு, அவர் வந்து முஸ்லீமா வந்து இதுவானவர், மகான் ஆனவர். நேச்சுரலாக ஒரு பர்மா பேஸ்ட்டு. அவரோட புத்தகம் நான் கடவுள்னு ஒரு புத்தகம், அவருடைய டைரக்ட் சீடர் ஒருத்தர் 96 வயசு, அவரை நான் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் வாங்கி படித்தேன். எனக்கு உள்ளே இருக்க நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தாரு. அதனால் எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் கொடுத்ததுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி, ஒரு லைட்னஸ்ஸு, ஒரு என்ன அதுக்கு முன்னாடி வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு வந்து காலில் செருப்பு இல்லாமல் மலை ஏறிட்டு போயிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதையும் நிறுத்திட்டேன் சார். சாமிக்கு எகென்ஸ்ட்லாம் கிடையாது. பிகாஸ் ஹி கேவ் மீ ஆன்சர். நிறைய விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் கொடுத்ததால எனக்கு அவரையும் ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் பற்றி நான் ரொம்ப பேசணும் அவசியம் இல்லை, இவங்க எல்லாமே வெளியில் இருக்கிறாங்க. மூணாவது எனக்கு இங்கே பார்த்து நான் வியந்த மனிதர் வந்து செல்வன் பச்சைமுத்து, முதல்வர், பிரின்சிபல், கேரி தமிழ் பள்ளி. அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் 20 வருஷமாக வந்து இந்த தமிழ் பள்ளிக்காக, தமிழுக்காக இங்கே போராடிட்டு இருக்காரு. நிறைய பண்ணுறாரு. இலங்கை தமிழர்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. நிறைய விஷயத்துக்காக போய் போராட்டத்துக்கு நின்று இருக்கிறாரு. நிறைய அவருடைய சேவை தமிழுக்காக அவர் எடுத்து போட்டு பண்ணுறது. இன்னைக்கு ஒரு 1000 குழந்தைங்க படிக்கிறாங்க தமிழ்னா, அதுக்கு அவரோட முன்னேற்றம், அவருடைய ஏற்பாடு தான். அவரை நோக்கி தான், அவர் ஒரு தலைமை இருக்கிறதால தான் நாங்கள் எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கோம் சேஃபாக. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு, நிறைய விஷயம் பண்ணுறாரு. நாட் ஒன்லி தமிழ் சேவை, அவருடைய வாழ்க்கை, அவர் எவ்வளோ எளிமையாக வாழறாரு, அவர் எப்படி நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறாரு, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர் எனக்கு குடும்ப நண்பராக இருக்கிறது, அதை நான் சொல்கிறதே எனக்கு பெருமைப்படுறேன். அந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ செல்வா. அடுத்து ரவி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி எனக்கு வந்து 3 பேர். அதில் ஃபர்ஸ்ட் வந்து காமராஜர், அது ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாங்க. பேசிக்காக அவர் இந்த பள்ளிகள் ஓப்பன் செய்தது, அந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது, அந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டினது, அணைகள் கட்டினது, எல்லாமே ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த தமிழ்நாடு வித்தின் 8 to 9 years அவர் கொண்டு வந்தார். அவர் போட்ட இந்த அடித்தளம் தான் வந்து தமிழ்நாடு இப்போ இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது வந்து எனக்கு வந்து என்னோட அழகு சேகரன் சொல்லிட்டு மேக்ஸ் வாத்தியார். எனக்கு வந்து மேக்ஸ் அவ்வளோவா வராது. 12th வந்து மேக்ஸில் அவ்வளோ வீக்காக இருந்தேன். ஒரே ஒரு தடவை தான் வந்து என் பக்கத்தில் உட்காந்து ஒரு 1/2 hour ஒரு சம்மு அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த சம்பவம், அதனால் வந்து என்னால் ஹையர் மார்க்ஸ் அந்த 12th 11th எடுக்க முடிஞ்சது. ஸோ அவர் கொஞ்சம் மறக்க முடியாதவர். மூணாவது வந்து பழனியப்பன், டிஎஸ் பழனியப்பன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. அவன் வந்து நோ மோர், நவ் ஹி இஸ் நோ மோர். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பியூசி விவேகானந்தா காலேஜில் படித்தப்போ நாங்கள் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம். ஸோ அது வந்து நேச்சுரலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற அந்த பயம்லாம் இருந்தது. அவன் டான் பாஸ்கோ ஸ்டூடெண்ட்டு, என் பக்கத்து சீட்லேயே உட்காந்துருந்தான். எப்படி நோட்ஸ் எடுக்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எனக்கு பண்ணி இது பண்ணேன். ஸோ அதனால் வி பிகேம் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் மட்டும் ஒரு 3 பேரை மட்டும் நீங்கள் பேச போறீங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் பின்னாடி இந்த கலந்துரையாடல் இந்த இதையே நான் பார்த்தேன். நான் எல்லாரையும் சொல்ல வைக்கிறது தான் ஐடியா. கீழே போட்டிருந்தோமே, நாங்க தெளிவா போட்டிருந்தோம், ஆனா தெளிவா படிக்கல மக்கள். ஆமா, நான் உங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ண பிறகுதான் அதை பார்த்தேன் நான். தீபன் சார் நீங்க பேசுங்க சார். நீங்களாம் பேசினா நான் பேசுறேன். இல்ல சார், நீங்க 3 பேர் உங்க இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாரு. ஓகே, நான் பேசுறேன். வியந்த மனிதர்கள் அப்படின்ற பட்சத்துல நிறைய பேர் இருக்காங்கன்றது ஒரு பக்கம். எனக்கு வியப்புன்றது ஒரு பக்கம் இல்லையா, முக்கியமா வியப்பு. எனக்கு முதல்ல வியப்பு வந்து ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். 5 வருஷம் தான் நீ வாழ்வேன்னு சொன்னவரை ஒரு 70 வயசுக்கு வரைக்கும் வாழ்ந்தும் அந்த மன உறுதி, தன்னால முடியல அப்படின்ற எந்த விஷயத்தையும் அவர் நினைக்கல. முடியாத உடல்நிலையில கூட உடம்பு வந்து முடியாத ஒரு இது. அவரை பத்தி நான் பேசியிருக்கேன், நானும் பேசியிருக்கேன், ஒரு 1 hour பேசியிருக்கேன் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் பத்தி. வியப்புனா அதுதான். ஒரு மனுஷனால எதுவுமே முடியாதுன்றது ஒரு மெடிக்கல் சொல்லிடுச்சு. மெடிக்கல் மிராக்கலா இந்த மனுஷன் வாழ்ந்து காட்டுறது மட்டும் இல்லாத ஒரு சயின்டிஸ்டாவும் ஒரு அறிவியலறிஞராகவும் தன்னை மீறி இந்த டெக்னாலஜியை தாண்டி விண்வெளி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி பல புத்தகங்கள் எழுதி கடைசி சாவ போற நேரத்துல கூட புத்தகங்கள் எழுதுறோம். அதுக்குண்டான அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அது தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி அவர் ஒரு மிகப்பெரிய மனிதர். எனக்கு வேந்ததுல, அதாவது எனக்கு வேண்டியங்கிறது வியந்த பார்த்து வியந்தம். அதே மாதிரி ஒரு மனுஷன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாரு. அதுதான் எனக்கு இன்னொரு வியப்பு. மா சுப்பிரமணியம் நம்மளோட மினிஸ்டர்.
செத்து போயிடுவேன்னு நினைச்சிட்டாங்க. அதனால காலெல்லாம் துண்டு துண்டு ஆயிடுச்சு. நீ டாக்டர் உட்காந்து நீ அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. செத்துட்டாருன்னு எடுத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா காலெல்லாம் துண்டு துண்டா ஆயிடுச்சு. அவர் பிழைக்க மாட்டாங்க ஒரு மாதிரி இருந்தா. அப்புறம் செட்டப் பண்ணி ஒரு மாதிரி ஆபரேஷன் பண்ணி அவரை பண்ணிட்டு டாக்டர் நான் சொல்லிட்டேன், உட்காரக்கூடாது, நடக்கூடாது, நிக்க கூடாது. ஒரு 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 பீரியடுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் ஒரு பத்மாசனம் போட்டு காமிக்கிறார். டாக்டர் பார்த்துட்டு கத்துறாரு, கவர்னர் இருங்க டாக்டர் முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் மாரத்தான், எத்தனை மாரத்தான் அந்த அந்த மாரத்தான் எத்தனை யாரு வேணா ஓடலாம். ஆனா ஒரு மனுஷன் நடக்கவே முடியாது, உட்காரவே கூடாதுன்ற மனுஷன் வந்து தன்னை மீறி என்னால செய்ய முடியுன்ற நம்பிக்கையில தன் உடம்பை வளைச்சு கொண்டு போய் இன்னைக்கு வரைக்கும் இப்போ மினிஸ்டரா இருக்கிறப்ப இதுல போய் மாரத்தான் ஓடிட்டு வந்தார். யூஎஸ் வரைக்கும் மாரத்தான் போயிட்டு வந்தாரு. பாம்பேல போய் மாரத்தான் ஓடிட்டு வந்தாரு. சோ இவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன். இந்த வியப்புன்றது இருக்குது பாத்தீங்களா, இதுதான் ஒரு மனுஷனோட, அதாவது தன்னை தாண்டி மிகப்பெரிய விஷயங்களை சிந்திக்க வைக்குது. அந்த சிந்தனை எனக்கு இவங்க 2 பேர் மேல ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு அடிஷனல் விஷயம், அவர் கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது. 70க்கு மேல இன்டர்நேஷனல் மராத்தான் 45 கிலோமீட்டர் ஓடிருக்கார். இல்ல 70 வயசு இல்ல சார், கம்மிதான் வயசு. அவருக்கு 64 65 தான் நினைக்கிறேன். 65 வயசு தான் நினைக்கிறேன். 65 66 அந்த வயசு தான். அவ்வளவுதான் வயசு. ஆனா வந்து மிகப்பெரிய இது. இதுக்கு மீறி வந்து எனக்கு இன்னும் 2 பேர் சொல்லணும், 4 பேர் சொல்றதுக்கு பதிலா 3 பேர் சொல்றதுக்கு பதிலா. அதுல ஒண்ணு வந்து என்னோட பெரிய பையன். எனக்கு எதுக்காக வியப்பேன்னா, மார்டின் மார்டினோட பெரியவன் பேரு ஃபுட் கண்ட்ரோல்னா அவனை பார்த்து அந்த அளவுக்கு. சொல்லுங்க, பேரை சொல்லுப்பா பேர் முதல்ல. கேட்டாங்க சார், சால்வேஸ்ன்னு சொன்னேன். சொல்றேன் சார். ஓகே, பெரியவன் பேர் வந்து சால்வியஸ். அவன் வந்து என்னன்னா ஃபுட் கண்ட்ரோல்னா அவ்வளவுதான் கண்ட்ரோல். என்ன மாதிரி ஃபுட்டா இருந்தாலும் லிமிட்டுக்கு மேல சாப்பிட மாட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேல சாப்பிட மாட்டான், லிமிட்டுக்கு மேல கரெக்டா இருப்பான், ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பான். ஏன் பையன் இப்படி இருக்கானேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கும். அப்புறம் பேசுறது அளவாதான் பேசுவான். எங்க பேசணும், எதை பேசணும், பேசக்கூடாது. செலவு பண்றதுதான், இதுதான் செலவு பண்ணும். அந்த அந்த கண்ட்ரோல்ன்றது எங்க வேணும் எங்க வேணாம், அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் அவங்ககிட்ட நான் பார்த்து வியந்ததுன்றதை விட பல விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கினேன். அவனை பார்த்து பலர் வியந்தாங்க. இவங்க 3 பேரையும் தாண்டி எனக்கு வியப்பா இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்னா டேவிட் ஈகிள்மேன் அப்படின்ட்டு. என்னடா நான் வந்து அவரை தான் ஃபாலோ பண்றேன். டேவிட் ஈகிள்மேன் ஒரு சயின்டிஸ்ட், லிவிங் சயின்டிஸ்ட், ஒரு பெஸ்ட் பிரெயின்ஸ் நியூரோ சயின்டிஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அருமையான ரிசர்ச் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. தெளிவா பேசுவான் மனுஷன். நிறைய ஒரு வைடா ரிசர்ச் அந்த ரிசர்ச். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வியந்த மனிதர்கள். எனக்கு எப்பயுமே பிடிச்ச மனிதர்கள் இவங்க 3 பேர் வெளியில இருக்காங்கன்னா என் வீட்டுல ஒரு பையன் வச்சுக்கிறது ஒரு ஆள். மகிழ்ச்சி. ரத்ன வடிவேல் வரீங்களா? வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நல்லொரு தலைப்பும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு வந்திருக்கு. எனக்கு உண்மையில இப்ப இதுல என்னுடைய நெருங்கின வட்டத்துக்குள்ள ஒரு ரொம்ப ஆக்கள் இருக்காங்க, அதை விட வெளியிலே ஒரு ரொம்ப ஆக்கள் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் விட்டாலும் 3 பேரை நீங்க குறிப்பிடணும்ன்றபடினால ஒரு திரு அம்மா அப்பா அதுகள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் வந்து பாரதியார். அவருடைய வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு பிராமணனா இருந்து கொண்டு அந்த எனக்கு அதுல பிடிச்சது அந்த அந்த சும்மா சாதாரணமான பையன்களை எல்லாரையும் கொண்டு வந்து அவங்களுக்கு பூணூலை போட்டு அந்த காலத்துல அப்படி ஒரு புரட்சியை ஒரு பிராமணன் செய்கிறது, தங்களோட சமூகத்துக்குள்ள எல்லாத்தையும் பொறுத்து செய்யறதுண்டா இவ்வளவு ஒரு பெரிய இது. அப்ப அந்த சாதின்ற விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அதை உடைச்செறிய வேண்டும்ன்றதுல எவ்வளவு மூர்க்கமா இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷன். ஆனா கடைசி அவருடைய வாழ்க்கையில பெரிய அவலங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பட்டு இறந்து போனார். ஆனால் அவர் அப்படி பல விஷயங்களை அவருடைய பாட்டுகளுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதை நான் சொல்ல தேவையில்லை, நேரமும் இல்லை. அப்படி நான் ஒரு வியந்த ஒரு மனிதர் அவர். என்ன ஒரு ஆளு நான் சொல்லணும்னா, என்னோட நெருக்கமாக இங்க பழகின ஒரு பிரபல தொழிலதிபர் ஈஸ்வரன் என்று சொல்லி இங்க இருந்தவர். ஈஸ்வரன் பிரதேச பெரிய ஒரு வர்த்தக சாம்ராஜ்யம். அவர் நான் சவுதி அரேபியால இங்க வந்த மட்டும் என்னை ஒரு நண்பர் கொண்டு அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அப்போ அவருடைய ஒரு தொழில் தாபனத்திலே ஒரு முதலீடு செய்யறதுக்கான அவர் என்னை விட ஒரு 10 வயசுக்கு மேற்பட்டவர். ஆனா பெரிய தொழிலதிபர் அவர். இலங்கையில எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. ஆனா அரசியல்வாதிகளோ அரசாங்க தலைவர்களோ எல்லாருக்கும் அவரை தெரியும். ஒரு
ஒரு பரோபகாரி, ஒரு சமயம். அவர்கிட்ட அவர் வந்து என்ன மிகவும் நெருங்கிய ஒரு நண்பராக என்ன அவர் பார்த்து கொண்டார். அது எனக்கு ஒரு பெரிய, இன்றைக்கு நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியம். என்றால் அவருக்கும் எனக்கும் இடையில உள்ள அந்த வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது மாதிரி. எல்லா விதத்திலையும் அவர் ஒரு பெரிய மனுஷர். அப்படியாக இருக்கணும் அவரிடம். அவர் என்னோட எல்லா அவருடைய தன்னுடைய என்னவோ தெரியல, எங்களுக்கு இடையில ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று அப்படியே ஏற்பட்டுட்டது. அவருடைய எல்லா விஷயங்களையும் என்னுடைய எல்லா விஷயங்களையும் நாங்கள் பகிர்ந்து அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி ஆகிட்டார். அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய சமூக சேவகர், அப்படியான ஒரு பெரிய ஒரு மனிதர். அவருடைய நட்பு கிடைச்சதே எனக்கு அவர் அண்மை காலத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு இருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம். அதை விட அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் இது அரசியலை பற்றி பேசக்கூடாது என்றாலும் எனக்கு ஒரு பிடித்த ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி சுமந்திரன் என்று சொல்லி இங்க ஒரு அரசியல்வாதி இருக்கார், தமிழ் அரசியல்வாதி. அவர் நெஞ்சில பட்டதுல பக்குன்னு சொல்லுவார். ஆனா அதால அவருக்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆனா அவர் உள்ளதை சொல்லி மக்களுக்காக வழிநடத்த வேண்டும் என்றதுல அசையாத நம்பிக்கை கொண்டவர். வெளிப்படையாக இல்லாம அவருடைய ஜனாதிபதி சட்டத்தின், அதாவது பிரசிடென்ட்ஸ் கவுன்சில் என்று சொல்றது, மிகவும் சிறந்த ஒரு சட்டவாதி. எத்தனையோ வழக்குகளை எங்களுக்காக, தமிழ் மக்களுக்காக இதென்றிருக்கிறார். மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள்ல மிகவும் சின்சியராகவும் ஒனஸ்டாகவும் வேலை செய்யக்கூடிய அப்படியானவர்கள் எங்களுடைய சமூகத்திலே மிக மிக அரிது. அப்படியானதுக்குள்ளே இந்த காலகட்டத்திலே அவர் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இதராக. இந்த 3 பேரையும் தான் நான் இங்க குறிப்பிடுறேன். எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் ஈஸ்வரன் அழைப்புல அவரு பெரிய, அவங்க அழைப்புல நான் ஸ்ரீலங்கா வந்து டாஜ் சமுத்திரால நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். ஓஹோ, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த காலத்துல உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாம போச்சு, அவருக்கும் எனக்குமே தொடர்பு இல்லை அந்த காலத்துல என்று நினைக்கிறேன். என்றால் அந்த நீங்கள் வந்த காலத்துல எனக்கு அவரோட உண்மையில 2002ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கு முந்தி உங்கள் அந்த வருகையா இருந்திருக்கும். ஆமா, 1996 அது. அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க, மற்றவங்க வாங்க. வேற யாரு வாங்க? பிரசன்னா, ஜாக்கலின் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். இன்றைய தலைப்பு வந்து ஒரு சிறப்பானது. எத்தனையோ வியத்தகு மனிதர்கள்லாம் இங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம நிறைய பேரை சார்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து வியப்புக்குரியது தான். இந்திரா காந்தி அம்மாவை சொன்னாங்க, காமராஜர் சொன்னாங்க. எல்லாருமே ஒரு சிறப்பான மனிதர்கள். இந்திரா காந்தி அம்மாவை பொறுத்தளவு பார்க்கும்போது அவங்கள மாதிரி ஒரு தைரியமான பெண் வந்து இனி உருவாகிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து காமராஜர் அவங்க வந்து நம்மளுடைய மனதில் எப்பவும் இருக்கிறாங்க. ஏன்னா கல்வி தமிழ்நாட்டில் வந்து இலவச கல்வி, இலவச உணவு திட்டம், இது அடுத்து பென்ஷன், முதியோர்களுக்கு பென்ஷன், இதெல்லாம் வந்து இன்றளவும் ஞாபகத்துல இருக்கிற மாதிரி ஒரு வியத்தகு மனிதரா நம்ம தமிழ்நாட்டு மனிதரா இருந்தாரு. இப்ப நான் வந்து இவங்க 2 பேரை தவிர ஒரு முக்கியமானவங்கள சொல்றேன். மதர் தெரசா அவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அப்படின்னு, ஒரு பெண்மணின்னு சொல்லலாம். அல்பேனியாவில இருந்து வந்து இங்க கொல்கத்தாவுக்கு வந்து அனாதை, ஏழை, நோயிற்றோருக்கெல்லாம் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. யாருமே தொட பயந்த தொழுநோய்க்காரங்க, காசநோய்க்காரங்களை அப்படி அவங்களெல்லாம் தொட்டு அரவணைத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தா கூட தன்னுடைய நிதி திரட்டுறதுக்காக ஒவ்வொரு பணக்காரவங்ககிட்டையும் போய் தன்னுடைய கையை நீட்டும் போது அவங்க வந்து எச்சில் உமிழ்ந்தாங்க. அப்போ மதர் தெரசா, நீங்க வந்து எனக்கு வந்து இதை கொடுக்குறீங்க, என்னுடைய ஏழை அனாதைகளுக்கு நீங்க ஏதாவது பணம் கொடுங்கன்னு கேட்ட அந்த வரிகள் வந்து எல்லார் மனசையும் வந்து இழக வைத்து நிறைய நிதி திரட்டி அவங்க வந்து இன்னைக்கும் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு சிறந்தவர்களா இருக்கிறாங்க. அடுத்து நான் முக்கியமானதா அடுத்து சொல்லும்போது என்னுடைய ஆசிரியரை நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தாங்க, வசந்தி மேடத்துக்கு டீச்சராக இருந்தாங்க, என்னுடைய பிச்சம்மா மிஸ். அவங்களோட நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன். நான் வந்து காலேஜில் சேரும்போது பாட்னி குரூப் தான் எடுத்திருந்தேன். பாட்னி குரூப் எடுத்திருந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து ஜாண்டிஸ் வந்து ஒரு 35 days 40 days நான் வந்து காலேஜில் சேர முடியாதபடி இருந்தது. ஸோ அந்த நேரம் அந்த ரெக்கார்டு ஒர்க்கெல்லாம் என்னால் முடிக்க முடியலை. ஸோ என்னை வந்து அப்போ எங்கள் வீட்டில், அப்போ நீ ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துரு, ரெக்கார்டு ஒர்க்கெல்லாம் முடிக்கலை, அது வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க.
அப்போ எனக்கு பிடிக்காம அந்த குரூப்ல போய் சேரும்போது எனக்கு முதல்ல வந்து எனக்கு ஒரு என்னுடைய மேப்புக்கு வெரி குட் போட்டு நான் இன்னைக்கு ஒரு ஹிஸ்டரி டீச்சரா இருக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிறந்த நான் மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ மாணவிகள் அவங்க வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து எல்லார் மனசுலயுமே என்னோட காலேஜ் மேட்ஸ் எல்லார்கிட்டையும் பேசும்போது பிச்சம்மா மிஸ் அப்படிங்கும்போது ஒரு வியந்த மனிதரா எங்களுக்கு அவங்க ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. அவங்கள வந்து மறக்க முடியாது. இதுதான் நான் என்னோட மனசுல வியந்து நிக்கிற அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஜாக்குலின். அடுத்து வேற யார்? பிரசன்னா. சக்கரபாணி வரீங்களா? சக்கரபாணி சார் பேசு. வாங்க சக்கரபாணி. சக்கரபாணி சார் நான் பேசு. சமூகம் தளத்தில் உள்ள தோழர் தொழில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்ரீபன் சாருக்கும் ராமு சாருக்கும் நன்றி. என்னை கவர்ந்த 3 பேர்னு நிறைய பேர் கவர்ந்திருக்காங்க. இருந்தாலும் செலக்டிவா 3 பேரை நம்ம சொல்லணுன்றதுனால, முதலாவது என்னுடைய குடும்பத்துல என்னுடைய தாத்தாவை எனக்கு கவர்ந்தவர். அவரு ரொம்ப கருப்பா இருப்பாரு, கார் கலர்ல இருப்பாரு எங்க தாத்தா. படிப்பு இல்லை, படிக்காத மனுஷன். ஆனா அவர் பேசுறத கேட்டா ஆச்சரியமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். பேசும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பழமொழிகளை சொல்றது, எல்லார்கிட்டையும் பணிவா பேசுறது, எல்லார்கிட்டையும் எங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளா இருக்க பார்த்து எனக்கு என் தம்பிகளுக்கெல்லாம் யாரை பார்த்தாலும் அண்ணா அக்கான்னு சொல்லணும், மாமா அத்தைன்னு சொல்லணும். இப்படி அந்த பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொடுத்தது. படிப்பறிவு இல்லாதவர். திருவிழாவுக்கு போனாக்கா எதையுமே வாங்கி தர மாட்டாரு. ரோடு மேல விற்கிற புத்தி பாடல்கள், அந்த புத்தகங்களை மட்டும்தான் வாங்கி தருவார். சினிமா புத்தகம் அதெல்லாம் கிடையாது. புத்தி பாடல்கள் வாங்கி கொடுத்துட்டு அதை மனப்பாடம் பண்ணி, நேத்திக்கு கூட சொன்னேன், மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா எனக்கு ஒரு காலனா கொடுப்பாரு. அப்படி என்னை கவர்ந்த மனிதர் எங்க தாத்தா. அங்க எங்க கிராமத்தை சுத்தி இருக்கிறது, இப்ப சினிமாக்காரங்க சொல்ற மாதிரி 8பட்டி ஜனங்கன்ற மாதிரி எங்க கிராமத்தை சுத்தி இருக்கிற பல கிராமங்கள்ல இருந்து இவர் வந்து கிராம பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர். கிராம பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் கிடையாது, கிராமத்துல சண்டை சச்சரவு வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர். இவர் பஞ்சாயத்து பண்றாருன்னா பக்கத்து கிராமத்துங்களால ஜனங்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ கிராமத்துல இருக்கிற அந்த தெருக்கூத்து பாக்குற மாதிரி உட்காந்துக்கிட்டு இவர் பஞ்சாயத்து சொல்றதை கேட்பாங்க. கடைசி வரைக்கும் அவர் அப்படி இருந்தவர். அது ரொம்ப லென்த்தியா போக, அதனால கட் பண்ணிக்கிறேன். ஒரு 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 சமாதான பேச்சுக்கு போய் அதனுடைய தாக்கத்தினால அவர் கடைசியில பேச முடியாத ஒரு மாதிரியான நிலையில இருந்து இறந்து போயிட்டாரு. அவர் என்னை கவர்ந்த முதல் மனிதர். 2வது மனிதர் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், இன்னைக்கு உயிரோடு இருக்கார். அவரு எம்ஜிஆர் கவர்மெண்ட்ல பார்லிமெண்டரி செக்ரட்டரின்னு ஒரு இது, அப்புறம் ரூரல் மினிஸ்டர்லாம் இருந்துச்சு. ஆனூர் ஜெகதீஷ். ஏதோ பிரச்சனை சார், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை சவுண்ட் இது வரலையா? ஆனூர் ஜெகதீசன் வரைக்கும் அப்படியா? இப்போ அவரு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களுடைய மாமா குடும்பம், தாய் மாமா குடும்பம் வந்து ஒரு ஜமீன் கிராமத்துல. இவர மாமா மகளை கட்டுறதுக்காகத்தான் சென்னையில இருந்துட்டு பெரம்பூர்ல இருந்துட்டு பெரம்பூரை விரிவாக்குவோம் அங்க இருந்துட்டு அங்க வந்தவர். ஆனா அவருடைய அவர் சார்ந்திருந்த கட்சி இப்போ அந்த காலத்துல திராவிடர் கழகம், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வந்தாருன்னு வச்சிருக்க. அவர் சார்ந்திருந்த கட்சியினர் கோட்பாடுகளை கிராம மக்கள் கிட்ட குறிப்பா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற அவங்களோட தான் அவர் நெருங்கி பழகினார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆணித்தரமா இவர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இவருடைய சொத்தெல்லாம் கிட்டத்தட்ட அப்படிப்பட்டவங்களுக்கு 5-10 கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான இருந்தார். எனக்கு ரொம்ப அது பிரமிப்பா இருக்குது. இப்பவும் நினைச்சு பாக்குறேன், அவருடைய சொத்து அடிச்சு உண்மையிலேயே அது ஒரு பிற்போக்கான கிராமம். நான் பிறந்தது ஒரு பிற்போக்கான கிராமம். ரொம்ப இந்த சாதி சண்டைகள்ல உருவாக்கக்கூடிய ஒரு கிராமம் அது. எந்த இடத்துல இந்த மனுஷன் வந்து பண்ண சேவைகள் இன்ன அளவுக்கும் இந்த பக்கத்துல இருக்கிறவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. வானூராருன்னே சொல்லுவாங்க, பேரை கூட சொல்ல மாட்டாங்க, வானூராருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் அவர் கடைசி வரைக்கும் இப்போ இருக்காரு. இப்போ அவர் ஒரு கட்சியில் இருந்துகிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவர் சொன்ன கொள்கையிலிருந்து ஒரு கொள்கையை மாறிட்டாரு. அதுக்காகவே நான் 50 வருஷமா அவரை பார்க்கறதே தவிர்த்து இருந்தேன். சமீபத்துல ஒரு 2-3 மாசம் முன்னாடி தான் சந்திச்சு அவரை வார்த்தை சொன்னேன், வணக்கம் சொன்னாரு.
இருக்கிறியாப்பான்னாரு, இருக்கிற ஐயா அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மனுஷன் அவர், என்ன ரொம்ப கவர்ந்த மனுஷன். மூணாவதா சொல்ல போனா நம்ம இவரு சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அலுவலகத்துல என்னுடைய பாஸ் அச்சுதன் மோகன்னு பேரு, இப்போ இருக்காங்க. எங்க தமிழ்நாட்டோட இன்சார்ஜா இருந்தவர். எனக்கு அவர்கிட்ட பிடித்தமான ஒரு இதுன்னு கேட்டா, என்னை விட ஒரு வயது இளையவர் அவர். நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல 1980 போய் நான் உள்ள போகிறப்போ அவர் என்னை வரவேற்று சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு பிரதர் வந்திருக்காரு என்று சொன்னார். நுழைய போதேன். அவருக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டி. எதுவும் ஒயிட் ஷர்ட் போடுவாரு, ஆல்வேஸ் ஒயிட் ஷர்ட் தான். பேண்ட் வேணா கலர் மாறி இருக்கும். அவர் உடையில ஆகட்டும், பேசுறதுலயே ஆகட்டும், அளந்து அளந்து பேசுவாரு. எல்லார்கிட்டையும் மரியாதை. ஒவ்வொன்றையும் பார்த்து வியந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு வியந்துகிட்டு இருக்கேன். இப்படி இது பண்ணுவாரு. வாயிலிருந்து ஒரு தவறான ஒரு சின்ன வார்த்தை வந்தா கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே மெதுவா கூப்பிட்டு, இதை தவிர்த்திருக்கலாமே, இது வேண்டாமே அப்படின்னுட்டு பக்குவமா எடுத்து சொல்லுவார். ஒரு அலுவலகத்தை, அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் எது சொன்னாலும் சரி, அவர் சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்குவேன். ஆபீஸ்ல எல்லாரும் சொல்லுவாங்க, பாச காக்கா பிடிக்கிறாரு, நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க. இன்ற அளவுக்கு அவர் எனக்கு உண்மையிலேயே மனம் கவர்ந்தவர், இன்னை வரைக்கிறாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. நேற்றுக்கு கூட இன்னொரு உதாரணம் சொன்னேன். அந்த மாம்பழம் அன்னைக்கு கூட சொன்னேன். அவரு திடீர்னு எதனா வந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவர் ஒரு டெசிஷன் எடுப்பாரு. ஒரு முறை நானும் அவரும் ட்ரிச்சிக்கு அபிஷியலா போயிருந்தோம். எங்களுக்கு 2 அறை ஒதுக்கி இருந்தாங்க. உங்க போன உடனே எங்களை விட ஒரு விஐபி ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு ஒரு அறையை கொடுத்துட்டாங்க. எங்க 2 பேரும் சேர்த்து ஒரு அறையை கொடுத்தாங்க. அது சிங்கிள் ரூம் வேற, வேற கிடையாது. ஒரு சிங்கிள் காட்டு தான் இருக்குது. உள்ள போன உடனே நான் மனசுல நினைச்சிட்டேன், ஓகே பாஸ் மேல படுத்துக்குவாரு, நம்ம கீழே படுத்துக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கையை வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு அவசரமா இருந்தா ரெஸ்ட் ரூம் உள்ள போனேன். போயிட்டு வரதுக்குள்ள இவர் என்ன பண்ணா, அவர் பெட்டியில இருந்து அவர் வச்சிருந்த பெட்ஷீட் எடுத்து கீழே விரிச்சு போட்டு தட்டுன்னு படுத்துக்கிட்டார். நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து பாக்குறேன், இவர் கீழே தரையில படுத்துக்கிறார். நான் காட்டுல படுக்கணும், இவர் தரையில படுக்கு. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு இது வசதியாக இல்ல சார், எனக்கு இதுதான் வசதி, கீழே தரையில சிங்கிள் காட்டுல விழுந்துற பயமா இருக்கு சார், வேண்டாம் சார். அவ்வளவு சிம்பிளிசிட்டான மனுஷன். இன்னை வரைக்கும் இருக்காரு. சமீபத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அவர் சந்திச்சேன். அவருடைய பணிவானது அப்படி உண்மையிலே நான் ரொம்ப இன்னை வரைக்கும் வியந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் இன்னை வரைக்கும் இருக்கிறாரு. நல்ல எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுவார், எல்லாரும் பண்ணுவாரு. எங்க கண்டிக்கணுமோ அந்த கூட பக்குவமா கண்டிப்பாரு. மெதுவா கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் கூட அவங்கள மனம் வருந்தாத அளவுக்கு உள்ளுக்குள்ள பண்ணுவாரு. அவருக்கு அப்படி கோபம்னு ஒண்ணு வந்துருதுன்னா அது உண்மையில அது எக்ஸ்ட்ரீம். அந்த நிலைமைக்கு நாங்க சில நேரத்துல அவரை இது பண்ணியிருக்கோம். கடைசியில் இங்க இருந்துட்டு எங்களுடைய ஹெட் ஆபீஸ் டெல்லியில டிஜி டைரக்டர் ஜெனரல் வரைக்கும் போயிட்டு ரிட்டையர் ஆகி இப்போ சென்னையில தான் இருக்காங்க. இந்த 3 பேரு நான் உயர்ந்து பண்ண மனிதர்கள்ல அது வாய்ப்புக்கு நன்றி. வெல்கம். மாலதி வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால நான் வீடியோல வரல. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வியந்த மனிதர் யாருன்னா, எனக்கு அன்னை தெரேசாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க வடக்கு மடகாஸ்கர்ல இருந்து இங்க கல்கத்தால ஒரு மிஷினரி நிறுவி அந்த தொழுநோயாளிகளுக்காக நிறைய சேவை பண்ணாங்க. கடைசி வரைக்குமே அதை பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. அவங்க ரூமை பார்த்தா கல்கத்தால ஒரு சின்ன ரூம் தான், 10க்கு 10 ரூம் இருக்குமான்னு கூட தெரியுது. அவ்வளவு சின்ன ரூம்ல ஒரு சிங்கிள் காட்டு, ஒரு டேபிள், ஒரு நைட் லேம்ப் இதுதான் இருக்கும், டேபிள் லேம்ப் இருக்கும். ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தாங்க. அதனால அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வதா எனக்கு பாடகர் எஸ்பிபியை ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்துல எஸ்பிபி பாட்டு இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காத அளவுக்கு அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சி கடந்த காலம் எஸ்பிபி. அந்த ஒரு குவாலிட்டி தான். அவர் நல்லா சிரிப்பாரு. அது எனி டைமும் அவர் இருக்கிற இடத்த ஒரு நல்ல ஹியூமரஸா வச்சுக்குவாரு எஸ்பிபி. அந்த குவாலிட்டி எனக்கு பிடிக்கும். நல்ல பாட்டு, தேன் குரல், ரொம்ப அந்த மனுஷன் அதுக்காக பிடிக்கும். 3வதா இப்ப சமீபத்துல நான் வியந்து பாக்குறது யாருன்னா, நாங்க மத்தியானம் லஞ்ச் டைம்ல சாப்பிடும்போது யூடியூப்ல இறையன்பு ஐஏஎஸோட ஸ்பீச் நிறைய கேட்குறோம். அவர் சர்வீஸ் முடிச்ச பின்னர் கூட இப்ப நிறைய புக் ஃபேர்ல நிறைய விழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கிட்டு நிறைய பேசுறாரு. பேசும்போது அவர் நிறைய அந்த ஒரு புக்ல இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஒண்ணுத்துக்கும் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. அது எல்லாமே புது இன்ஃபர்மேஷனா இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது.
ரிட்டையர்ட் ஆயிட்ட பின்னர் கூட இன்னமும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம தளத்துல அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் சொன்னா நம்மளே புகழ்ந்துக்கின மாதிரி இருக்கும். அதனால நான் மத்தவங்கள எல்லாம் சொல்லாம அவரோட முடிச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாலதி. குட். வேற வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. கேக்குதுங்களா? கேக்குது, வாங்க. என் பெயர் அரங்க கோபால், கோவையிலிருந்து வர்றேங்க. கோவையில சிபி ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி வச்சிருக்கேன். மகிழ்ச்சி. நான் கிராமத்துல இருந்து, ஃபேமிலி கிராமத்து ஃபேமிலிங்க. எனக்கு பிடித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அப்பா அம்மா பத்தி சிறு செய்தி கலந்துக்கிறேன். எங்க அப்பா வந்து 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. சிவக சிந்தாமணி இது மாதிரி கொன்றை வேந்தன் தான் அவருடைய வேதம். நீங்களேன் ஒரு நிகழ்ச்சி, நாங்க ஒரு சாதாரண கிராமத்துல விவசாய குடும்பம், குத்தகை தோட்டம் தான். நான் 5 வயசு இருக்கும்போது இது அப்பெல்லாம் படின்னு சொல்லுவாங்க, பணம் தரதுக்கு பதிலாக படி, தானியம் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை மணிக்கு தோட்டத்தில் வேலை செய்யற ஒரு அம்மா வந்து கோடி எடுத்துட்டு வர்றாங்க, தானியம் கேட்கறாங்க. அம்மா வந்துட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு நீ வந்தா நான் தரமாட்டேன், நேற்று வந்திருக்கலாமல்ல, இல்ல போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிறாங்க. அப்பா இருந்துட்டு என்ன வெள்ளிக்கிழமை கொடுத்தா என்ன அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வேற புரியுமா? அம்மா படிக்கல இருந்தாலும் சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப அதிகமா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை மணிக்கு தானியத்தை வீட்டுல இருந்து கொடுத்தா லட்சுமி போயிருமில்ல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எங்க அப்பா வந்து சிரிச்சுட்டு, ஆமா ஆமா, வேலை செய்யற ஆள் பட்டினி கிடந்தான்னா 3 லட்சம் வந்து வீட்டுக்கு வந்து பேசாம கொடு அப்படிங்கிறாங்க. அம்மா பேசாம கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு புரியல. இப்ப நினைச்சு பார்த்தா என் அப்பா பெரியாருக்கு மேல இருந்திருக்காரு. உழைக்கிற ஆளு பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி பல குணங்கள். ஒரு விஷயம் அப்பா பத்தி. அம்மாவை பத்தி ஒரு நாள் 5 வயசு இருக்கும்போது அம்மாவை நான் காட்டுக்கு போயிட்டு வர்றோம். அம்மா தலையில புல் சாமி கொண்டு வர்றாங்க. அந்த அர்ஜென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் வரும்போது ஒருத்தர் வந்து அம்மாவை காலை கட்டிட்டு, நான் உங்களை மத்தியானம் தேடுனேன், நீ காட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சம்சாரத்துக்கு பிரசவ வலிங்க. எங்க அம்மா குழந்தை எடுத்துருவாங்க, எங்க அம்ச்சியும் குழந்தை எடுத்துருவாங்க. அவங்க டாக்டர்ல ஒன்றும் தெரியாது, ஆனா எடுத்துருவாங்க. அவங்களுக்கு அது ஏதோ பக்குவம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவர் சொல்றாரு, அந்த ஏழை சொல்றாரு, சம்சாரம் இறந்து போயிட்டாங்க, குழந்தை பொழைச்சிச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல. அம்மாவும் பாக்குறேன், அவரையும் பாக்குறேன். அப்புறம் அப்படியே அழுகுறாங்க. அம்மா புல்ல கீழே போட்டு சீலை எடுத்து அப்படியே வச்சு வாயில் வச்சுட்டு முந்தானி வச்சு சொல்றாங்க, மகாளி, மழை பேரும் புள்ள பேரும் மகாதேவனு கூட தெரியாது. அது ஒண்ணு பண்ணி, சம்சாரம் இருந்து போயிட்டா கடவுள் இல்ல அவட செயல். புள்ள பொழைச்சிச்சுல, எங்க காரி மாடு முந்தானல் தான் கண்ணு போட்டது, நீ காலையில சாயந்தரம் வந்து பால் வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. அவர் வந்து ஒரு 8 மாசம் பால் வாங்கிட்டு போனார். அவர் எங்க தோட்டத்தில் வேலை செய்யல, ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஏழை வந்து பாதிக்கப்பட்டிருக்காருக்க அந்த கருணையோட கொடுத்தாங்க. அதனால அம்மாவோட அந்த கருணை எனக்கு பிடிக்குது. 3வது இன்னொரு செய்தி, ஒரு சின்ன பொண்ணு 5 வயசு பொண்ணுங்க இதுல லண்டன்ல படிச்சுட்டு இருக்கிறா. டிசம்பர் மாசம் அவளுக்கு இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு வைப்பாங்க, நமக்கு தெரியும். மியூசிக்கல் சேர் விளையாட்டுல கடைசியா ஒரே ஒரு சேதாருக்கு 2 குழந்தை ஓடிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டு பொண்ணு, மொத்த எல்லாமே இங்கிலீஷ். ஒரு பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு. தமிழ்நாட்டு பொண்ணு சேர் பக்கத்துல போயிட்டா, ஆனா உட்காரல. அந்த இன்னொரு பொண்ணு கூப்பிட்டு ப்ளீஸ் கம் அப்படின்னு கூப்பிட்டு அவளே உட்கார வைக்கிறான். அதை பார்த்தோன்னே மிஸ்ஸுக்கெல்லாம் ஆச்சரியம். அதில் 2 பேருக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அப்போ பொண்ணோட அம்மாவை போய் கூப்பிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே குழந்தையோட அப்பா மடியில் எடுத்து வச்சு போட்டு, தமிழ்நாட்டு குழந்தையோட அப்பா மடியில் வச்சு, தங்கம் நீ ஜெயிச்சிட்டியல்ல, அந்த பொண்ணு கூப்பிட்டு குறைக்கலாம்னு எப்படி உனக்கு தோணுச்சுன்னா, அப்பா ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ ஷுட் பி ஹாப்பி அப்படிங்கிறான். அந்த பொண்ணுக்கு வந்து அதிகான்னு பேருங்க. அந்த பொண்ணோட அப்புச்சிக்கு டாக்டர் அரங்க கோபால்னு பேரு. என் பேரு தாங்க. ஸோ இந்த மாதிரி செய்திகள் நிறைய இருக்குங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன, இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைச்ச ராமநாதன் ஐயா பெரிய நன்றி சொல்லணும். ராமநாதன் ஐயாவை நான் நேராக பார்த்ததில்லை, இணைய வழியாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜெயசேகரன்ட்டு மலேசியாவில் இருந்தாருங்க. அவர் டிஏ புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ ஒரு திருச்சியில் இருக்கிறாங்க, லிங்க் அனுப்பிச்சாரு. எனக்கு ஒரு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, எல்லாருமே பெரியார் தொட்டு பேசுவது மிகப்பெரிய விஷயம். பெரியார் தொடாம நம்ம இயங்க முடியாது. அவ்வளவு பெரிய மாபெரும் சிந்தனை. ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து வாய்ப்பு எடுத்ததுக்காக எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மேடம் பேசுங்க. மேடம் இருக்கீங்களா? மேடம், கல்யாணி மேடம். மேடம் மைக் ஆன் பண்ணுங்க. மைக் கேமரா மட்டும் தான் ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் இன்னைக்கு வந்து போன்ல தான் நான் இதுல வந்து உங்க எல்லாரோடய பேசுறதுக்கு வந்திருக்கேன். வியந்த 3 மனிதர்கள். இதுல வந்து நான் எங்க அம்மாவை விட்டுட்டு நான் வியந்த மனிதர்கள்னு யாரையும் என்னால எடுக்க முடியாது. முதல் நம்பர் 1 எங்க அம்மா தான். ஏன்னா இந்த வியப்பு அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியத்துல ஒரு நூற்பாக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னா, புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம், இந்த 4ம் இருக்கும்போது அதுல ஒரு வியப்பு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
எங்க அம்மா வந்து ரொம்ப சிறு வயதுல எங்க அப்பா இல்லாம இருந்தது, வசதி இல்லாம இருந்தது, படிப்பு இல்லாம இருந்தது, இப்படி எதுவுமே இல்லாம எங்க 4 பேரையும் ஒழுங்கா வளர்த்தது. 4 பேரையும் உயர்வான இடத்துல கொண்டு வந்து வச்சது. இந்த மாதிரி ஒரு ஒற்றை பெண்ணாக இருந்து கொண்டு, அது 32 வயதிலேயே எங்க அப்பா வந்து இறந்து போனதுனால 32 வயதுல இருந்து எங்க அம்மா வந்து இப்ப 32 வயசுக்கு கல்யாணம் கூட ஆக மாட்டேங்குது, அந்த அளவுல இருக்காங்க. ஆனா அந்த வயதுல நாங்க 4 பேரும் பிள்ளைங்க, எந்த வருமானமும் இல்லை. எங்க அப்பாவோட பென்ஷன் கூட கிடைக்கல எங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் தான் என் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அந்த பென்ஷன் கூட கிடைச்சது. அவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கணும். எனக்கு படிக்கவே பிடிக்காது. படின்னு சொன்னா காத தூரம் ஓடுவேன். அப்படிப்பட்ட என்னை இழுத்துக்கிட்டு வந்து என்னை படிக்க வச்சது மாதிரி எங்க அம்மா என்னோட பட்ட பாடு இந்த உலகத்துக்கே தாங்காது. அவ்வளவு பாடு. ஆசிரியர்கள்லாம் ஒண்ணும் கஷ்டப்படல. வகுப்புக்கு போனோம்னா சொல்லி கொடுத்தா படிச்சிருவோம். ஆனா போறது அவ்வளவு கஷ்டம். என்னால போகவே முடியாது. நான் படிக்க வேண்டாம்னு சொன்னா அவ்வளவு ஆனந்தம் வரும் எனக்கு. அந்த மாதிரி இருந்த என்ன இன்னைக்கு வந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுல கொண்டு வந்து எங்க அம்மா நிறுத்தி நிறைய பேரை கூப்பிட்டு படிக்க வைக்க சொல்ற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தினது எங்க அம்மா தான். எங்க அம்மா இல்லாம என்னோட வாழ்க்கையே கிடையாது. அதனால முதல்ல நான் வியந்தது எங்க அம்மா. 2வது இப்ப நான் வியந்து கொண்டிருப்பது யாரு அப்படின்னா, இந்த அருள்மொழின்னு ஒரு அம்மா பேசுவாங்க. அவங்கள நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பதட்டம் இருந்தாலும் அமைதியா பேசுவாங்க, எல்லா கருத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. அவங்க பதவிக்காக அந்த கட்சியில இல்ல. அவங்க பதவி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. நான் வந்து அவங்கள நேருக்கு நேரா நான் கம்பன் கழகத்துல அவங்க பேச வந்ததுல இருந்து தொடர்ந்து நான் அவங்கள கவனிச்சுக்கிட்டே வரேன். ஐக்கிய ஆலயத்துல ஒரு தடவை அவங்க வந்து சர்வ சமய கூட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. அப்ப வந்து எல்லா சமயவாதிகளும் வரும்போது இவங்களும் வந்திருந்தாங்க. பெரியார் சார்பா இவங்க வந்திருந்தாங்க. அப்ப இவங்க பேசின பேச்சு இன்னுமே என்னோட மனசுல. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவங்களோட பேச்சை கேட்பேன். எல்லா சமஸ்கிருத ஸ்லோகமும் அவங்களுக்கு தெரியுது, எல்லா வேதங்களும் அவங்களுக்கு தெரியுது. எந்த இடத்துல கேட்டாலும் உடனே சான்றோட அவங்க கொடுக்குறாங்க. சும்மா எனக்கு தெரியும், யாரோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த வேதத்துல இத்தனாவது இடத்துல இன்னது இருக்கு அப்படின்னு அவங்க எடுத்து காட்டும் போது ரொம்ப வியந்து போயிருக்கேன் நான். இப்படி கூட ஒருத்தரால இருக்க முடியுமா? ஒரே ஆர்ப்பாட்டம் நடக்கும், அந்த அம்மா ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பொறுமையும் அந்த நிதானமும் அந்த புத்தி கூர்மையும் அந்த நுணுக்கமும் அந்த தொலைநோக்கு பார்வையும் இது இத்தனையுமே அவங்க மேல எனக்கு இன்னுமே ஒரு ஒரு என்னால அந்த வியப்பை வந்து சொல்லி மாளல. அப்படி ஒரு வியந்த ஒரு அம்மா. இன்னைக்கு நம்ம மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இப்ப இந்திரா காந்தின்னா நேருஜி இருந்தாங்க, காமராஜர் அப்படின்னா ஒரு கட்சி வந்து அவங்கள வந்து இணைச்சு கொண்டு வந்தது, மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்தாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த பதவியும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. சமூகம் சமுதாயம் எல்லாரையும் உயர்த்தணும், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், இந்த ஒரே நோக்கம் தான் அவங்களுக்கு. யாரையாவது திட்டுனா கூட அதை அவ்வளவு நாசுக்கா அவ்வளவு நாகரிகமா அதை வந்து அவங்க கையாளுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து 2வது. 3வது நான் பார்த்தது வேதாத்ரி மகரிஷிய பத்தி நான் பார்த்ததுதான். கடவுள் இருக்கு, அவரோட தியானத்துல விளக்கு கூட ஏத்தி வைக்க வேண்டாம், எங்க வேணாலும் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். அவர் வாழ்க்கையின் ரகசியத்தை அவ்வளவு அழகா அவர் சொல்றாரு. கோபத்தை எப்படி கையாளணும், உன்னுடைய ஆசையை எப்படி கையாளணும் அப்படின்னு அந்த ஒவ்வொன்றும் அவர் வாழ்வியல் முறைய நம்மளோட சேர்த்து மிக அழகா அவர் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாரு, கடவுளுக்கு உடலும் இல்ல குடலும் இல்ல, என்னத்துக்கு நீ வந்து கடவுளுக்கு அதை படைக்கணும் இதை படைக்கணும்னு அலையிற, நீ உன்னுடைய வாழ்க்கைய செம்மைப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. செத்து போனவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியோடு காற்றா கலந்து போச்சு, அவங்களுக்குன்னு தனி உலகம் எல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு அவரு. இன்னொன்னு, என் மனமறிந்து நான் யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன், என்னால் ஆன உதவிகளை செய்வேன். கடன் வாங்கி செய்வேன், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் கிடையாது, என்னால என்ன முடியுதோ அது செய்வேன். அந்த எளிமை தன்மை அவர் கொடுக்கிற தியானத்துல நான் வந்து
நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது ரொம்ப செம்மைப்படுத்துது வாழ்க்கைய அப்படிங்கிறத வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலேயே நான் அவருடைய தியானத்தை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். மிகச்சிறந்த ஒரு தியானம். எத்தனை முறை கீழே விழுந்து விழுந்து எழுந்திருச்சாலும் உட்கார்ந்துடுறேன். அந்த தியானத்தினுடைய அந்த சக்தி தான் என்ன அந்த மாதிரி கொண்டு வந்து உட்கார வைக்குது. அந்த மாதிரி எவ்வளவு நோய் வந்தாலும் அதுல இருந்து அந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து பண்ண அது வந்து நல்லாயிடும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அந்த தியானத்துல இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப எளிமையான ஒரு மனிதரா இருந்தாரு. மிக எளிமையா இருந்தவரு. எளியவர்களுக்கான ஒரு தவம்னு சொல்லி கொடுத்து அதை மிக எளிமையா கொண்டு போய் உலகம் முழுவதும் அவருடைய நோக்கம் அமைதி, சமாதானம். இதுதான் அவருடைய நோக்கம். உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அத அவர் சொல்லுவாரு அவருடைய தியான முடிவுல. அதனால இந்த 3 பேர் தான் நான் கண்டு வியந்தவர்கள். ஆனா இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனாலும் நினைத்த உடனே நம்ம கண்ணு முன்னால வந்தவங்க இந்த 3 பேரு. 4வது ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டீபன் சார சொல்லுவேன். இத்தனை பேரை வச்சு சமாளிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இத்தனை வருஷமா ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லாரையும் பிச்சுக்காம இழுத்து பிடிச்சுக்கிட்டு அந்த ஆளுமை திறனோட கொண்டு போற அவரை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். எந்த நேரம் தட்டி கொடுக்கணும், எந்த நேரம் தடவி கொடுக்கணும், எந்த நேரம் வந்து அப்படியே விட்டுட்டு போகணும், அந்த மாதிரி மேய்க்கு தெரிஞ்சவர் அவரு. அதனால அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கும். இப்படி ஒரு மனிதர், அதனாலதான் இத்தனை ஆண்டு காலம் மிக சிறப்பா அப்படியே கொண்டு போறாரு அப்படின்னு நினைப்பேன். இந்த மாதிரி ஏராளமானவர்கள் இருக்காங்க. நான் குறிப்பிட்டு இவங்க வரைக்கும் நான் சொன்னேன். கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வேதாத்ரி மகரிஷி சொல்ற மாதிரி வாழ்க வளமுடன். நீ எப்படா சாப்பாடு அந்த 2வது ஆள் பேர் என்ன? அருள்மொழிமா. அருணாமொழி. அட்வொகேட் பா, தெரியும் உங்களுக்கு. நிறைய முதல்ல பட்டிமன்றத்துல பேசுவாங்க அவங்க. அப்புறமா தான் அவங்க பட்டிமன்றம் எல்லாம் வரமாட்டாங்கம்மா மாலதி. அவங்க ஸ்டார்டிங்ல வருவாங்கம்மா. பொதிகை டிவி இருக்கும்போது, டிடி நேஷனல் இருக்கும்போது வருவாங்கம்மா. அவங்க கம்பன் கழகத்துல இருக்கும்போது வந்திருப்பாங்களா இருக்கும். ஒரு 16 ஆமா டிடி நேஷனல்ல பேசிருக்காங்கம்மா. ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் இந்த இதுதான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க. அவங்களும் அரசியல்ல இருக்காங்களா? திராவிட இயக்கத்துல இருக்கிறாங்க. பேசுவாங்க. அவங்க பேச்ச ஒரு தடவை கேட்டா ரொம்ப பிடிக்கும் மாலதா. ஆமா நான் கேட்டிருக்கேன். ஆமா ரொம்ப அமைதியா, ரொம்ப அதாவது கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அந்த இடத்துல போய் நம்ம தேடுனா கிடைக்கும் நமக்கு. எல்லாத்தையும் அந்த விரல் நுனியில தான் வச்சிருப்பாங்க. அவங்க டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. சான்று இல்லாம அவங்க பேசவே மாட்டாங்க. ஏதோ எனக்கு தெரியும்லாம் பேச மாட்டாங்க, சான்றோட பேசுவாங்க அவங்க. வெரி குட். அது ரொம்ப பெரிய ஒரு லைன் அமுதாம்மா ஸ்டீபனை பத்தி சொன்னது. அவர் நல்ல நாக்கு தெரிஞ்சவர் இல்ல, அவர் கர்த்தர் மாதிரி நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர். அவரை புகழும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப லோவா ஃபீல் ஆகுது சார். அவரை புகழும் போதெல்லாம் அமுதம்மா வந்து அவர் வந்து எல்லாத்தையும் மேய்ப்பாங்கன்னு ஒரு சார் சொல்ற மாதிரி, ஐயோ நம்மள எல்லாம் வச்சு மேய்கிறாரே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இல்லம்மா அவரை சமாளிக்கிறாருல்ல, அதுதான் சமாளிக்கிறாருங்கிறத கல்யாணி வாங்க. எல்லாரும் பேசிட்டாங்களா சார்? பிரசன்னா இருக்கிறாங்க, நீங்க வாங்க. நீங்க அப்படின்னா கேட்கல எல்லாருக்கும் அர்த்தம். சாரி, எல்லாரையும் கேட்டேன். நான் இங்கேதான் உட்கார்ந்துருக்கேன். எல்லாரையும் கேட்டுட்டேன். இப்போ சார் என்னது நீங்க கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணிக்கங்க சார். ஓகேங்களா சார்? அது மாதிரி யாரையா சொல்ல போறீங்களா? ஆமா. வியக்கிறது அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை பார்த்து ரொம்ப அப்படியே ஆஹா என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு வியந்து பாக்குறது தானே சார்? அது நான் என்ன பார்த்தே ரொம்ப வியந்துக்குவேன் சார். அதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்ன பார்த்தே ஏன் வியந்துக்குவேன் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சா கூட இப்ப எல்லாம் அந்த அறிவுரைகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அது நான் என்னோட வாழ்க்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்தாட இதை நான் பண்ணிருக்கேனே, இப்படிதானே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்ன பார்த்தேன் நான் வேந்துக்குவேன் சார். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நான் சின்ன வயசுல ஐ திங்க் மேபி கிரேட் 2 or 3 தெரியல,
அப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு மாட்டு வண்டியில குதிரை வண்டியில அனுப்புவாங்க. அப்ப அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து எங்களை எல்லாம் கூட்டிட்டு போகும்போது அவர் என்ன சொல்லுவாரு, கடவுளே என்னை மட்டும் காப்பாத்து அப்படிம்பாரு. அது எனக்கு மனசுல பதிஞ்சு போச்சு. அது வந்து அப்ப நான் வந்து யோசிச்சிருக்கேன், ஏன் இவர் வந்து என்னை மட்டும் அவர் வந்து என்னடா இப்படி யோசிக்கிறாரு, இவர் கெட்டவன் அப்படின்னு நான் யோசிச்சது இல்ல. என்னை மட்டும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி இவர் ஏன் சொல்றாருன்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு நாள் எனக்கு பதில் தெரிஞ்சு போச்சு. அவர் நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது. சோ அந்த இடத்துலயே என் மனசுல பதிஞ்சு போச்சு, நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்ம மத்தவங்களை நல்லபடியா பாத்துக்க முடியும், நம்மள ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் அது என்னை பார்த்து நான் வேண்டுக்கிறேன். ஓகேங்களா சார்? ரெண்டாவது வந்து இந்த வடிவேலு நாகேஷ் மாதிரியான நடிகர்கள், ஏன்னா சிவாஜி மாதிரி நடிக்கிறதெல்லாம் வந்து பண்ண முடியும். அந்த வடிவேலு நாகேஷோட நடிப்பு வந்து ரொம்ப கஷ்டம். அதை பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும். இந்த சார்லி சாப்ளின் மாதிரியான இது இப்போதைக்கு பிரசன்ட்ல வடிவேலு அவர் பண்றது. மூணாவது வந்து மத்தவங்களுக்காக தியாகம் செய்யறது அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அது வந்து நான் 2 பேரை பார்த்து வேண்டிருக்கேன். ஒண்ணு வந்து அந்த விவேகானந்தருக்கு ஹெல்ப் பண்ண பாஸ்கர சேதுபதி, அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட கிங். அவர் ஆக்சுவலா காங்கிரஸ்குள்ள என்டர் ஆகிறதா இருந்தது. ஆனா அவரு விவேகானந்தருடைய ஒரு அறிவு, திறமை, ஞானம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரை என்கரேஜ் பண்ணி அதுக்குள்ள அனுப்புறாரு, சிகாகோ அனுப்புறாரு, எல்லாம் பண்றாரு. அதை பார்த்து வேண்டிருக்கேன். இன்னொன்னு இப்ப பிரசண்டா இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர் நர்த்தகி நடராஜன், அவங்களுடைய கூட இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டு, எனக்கு அவங்க பேர் கூட மறந்து போச்சு, நான் அவங்கள பார்த்திருக்கேன். அவங்க நர்த்தகி நடராஜன் சொல்லும் போது சொல்லுவாங்க, எவ்வளவோ வழிகளை வந்து தாங்கிட்டு தான் நாங்க இதுக்கு வந்திருக்கோம். ஆனா எனக்குன்னு பின்னால நின்னு என்னை வந்து வழி நடத்தி என்ன முன்னால போக விட்டு அவ பின்னால நிக்கிறா. இப்போ நான் ஸ்டேஜ்ல நடனம் ஆடுறேன், ஆனா அவ பின்னால இருந்துதான் சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொன்னது. இந்த 3 தான் சார். சார் ஆக்சுவலா நானு அந்த குதிரை வண்டிக்காரரு, அதுக்கப்புறம் வடிவேலு, நாகேஷ், அதெல்லாம் பேரா வச்சுக்கோங்க சார். பேரா போட்டு 3 வச்சுக்கோங்க சார். தேங்க்யூ சார். 5 பேர் ஆகி போச்சுங்களா? இல்ல, நர்த்தகி நடராஜனும் பாஸ்கர் சேதுபதி 2, வடிவேலு, நாகேஷ் 6. கனல் டீச்சர் எவ்வளவு மார்க் போடுவீங்க? இந்த இடத்துல மார்க் இல்ல, she did not follow your rules. Main rule. யாரு கேட்டுக்கிட்டாரு? கரெக்டா பதில் சொல்லுவோம். இல்ல அப்படி கிடையாது. அப்படி வேணும்னா வச்சுக்கோங்க. நானு, அதுக்கப்புறமேலு வடிவேலு, அதுக்கப்புறம் நர்த்தகி நடராஜனுடைய ஃப்ரெண்ட். இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, கல்யாணி மேடத்துக்கு அவங்களையும் ஒழுங்கா தெரியாது, கணக்கும் ஒழுங்கா தெரியாது, ரூல்ஸும் ஒழுங்கா தெரியாது. வச்சுக்கோங்க சார், நீங்க எப்படி வேணாலும். அப்படி பார்த்தா அமுதா மேடம் கூட ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. 4 பேரை சொன்னீங்க நீங்க. ஸ்டீஃபன் ராஜ் சார 3ஆவதாவோ 2ஆவதாவோ சொல்லிருக்கணும். எப்படி 4 பேரா? ஆமா, இருப்பா அவங்க பேசுறவங்க முடிச்சிடலாம்பா, அதுக்கப்புறம் வருவோம்பா. ஸ்டீஃபன் சார் சொன்னது நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நம்மளோட இருக்கிறதுனால சொல்லியிருக்கேன். ஆனா 4வது நம்ம எல்லாரோடையும் இருக்கிற அவரை பார்த்து எண்ட்ல டிஸ்கஷன் வச்சுக்கலாம். பிரசன்னா வாங்க. பிரசன்னா லட்சுமி அவங்க மீட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், விட்டுருவோம். அப்படியா? அச்சோ, பிகினிங்ல இருந்தாங்க, அப்படியே கேட்டிருக்கலாம். அவங்க ஒர்க்ல இருக்காங்க. சரி, அவ்வளவுதான். நீங்க தான் ரைட். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் இந்த ஃபீட்பேக் பின்னூட்டம் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். அந்த பின்னூட்டத்தில் நீங்களே 3 பேர் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அந்த 3 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு பாருங்களேன். அந்த 3 பேருக்குள்ள என்னோட கேஸ்ல இல்ல, என்னோட இதுல இருக்கு சார். என்னோட நான் சொன்ன 3 பேர்லயும் இருக்கு. எங்க அம்மாவும் இவங்க மாதிரிதான், அதாவது பெரியார் சொல்ற மாதிரிதான். எங்க அம்மா வந்து நிறைய சொல்ற கருத்து பெரியார் சொல்ற கருத்து தான். இந்த கோயிலு குளம் அந்த இதெல்லாம் எங்க அம்மா எங்களை கூட்டிட்டு போனதும் கிடையாது, எங்க அம்மா போனதும் கிடையாது, மூட நம்பிக்கைகளை எங்களுக்கு வளர்த்ததும் கிடையாது. வேதாத்ரி மகரிஷியும் அதேதான், கோயில் கிடையாது,
குளம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவரு வந்து அருள்மொழி ஆஹ், அதே மாதிரி. ஆமா, வேதாத்ரி மகரிஷி, அருள்மொழியும் அப்படிதான். அவங்க 3 சரி பேருமே ரைட் அறிவை தான் கடவுளாக்குறாங்க. அறிவே கடவுள், அறிவு தெய்வம், அப்படிதான் வேதாத்ரி மகரிஷியும் சொல்றாரு. எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. அறிவு தான் முதல்ல உனக்கு, அறிவுக்கு அப்புறம் தான் எல்லாம், அதனால அறிவே கடவுள், அப்படிதான் எங்க அம்மாவும் சொல்லுவாங்க. இந்த சரி 3 பேருக்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்கு. சொல்ல வர்ற செய்தி வந்து எல்லாருக்கும் ஆன செய்தி இது. இந்த 3 பேருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்க லைஃப் கொஞ்சம் அலைன் ஆயிருக்குது, ஒழுங்கா ஒரு பேட்டர்னுக்குள்ள இருக்குது. சரியா? ஒரு பக்கம் எனக்கு விவேகானந்தர் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலயே நீங்க வேலுப்பிள்ளை பிரபாகரனும் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் தப்பு இல்லை, 2 பேரும் தனித்தனியா தலைவர்கள். வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஸ்ரீலங்கால பெரிய தலைவர், ஈழத்துக்காக போராடினவர். விவேகானந்தர் ஏதோ நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஏதோ சில காரியங்கள் பண்ணாரு. ஆனா இவங்க 2 பேரையும் நீங்க உங்க லிஸ்டுக்குள்ள கொண்டு வர முடியாது, முரண்பாடாயிரும். ஸோ சில நேரங்கள்ல நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர்களோ இல்ல விருப்பப்பட்டு வியந்து பார்க்கிறவங்களோ இருவேறுபட்ட கோணத்துல இல்ல தொடர்பே இல்லாத ஆளுங்க இல்லைன்னா கான்ட்ராடிக்டா இருந்ததுன்னா உங்க லைஃப் பார்த்து கொஞ்சம் அடிபடும். உங்களுக்கு குழப்பத்துல இருக்கிறீங்க, எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம எங்கேயாவது கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். அதனால உங்க 3 பேருக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு பாருங்க. அது இருந்ததுன்னா நல்லது, பிளஸ் பாயிண்ட். சரியா? அதுக்கப்புறம் அது ஒரு ஏரியா. சார் ஒரே ஒரு கொஸ்டின். ஆ எத்தனை தொடர்பு இருந்தா பெட்டர், எத்தனை மினிமம் இருக்கணும்? அப்படி இல்லை, எவ்வளவுக்கு இந்த 3 பேரும் அலைன் ஆகுறாங்களோ ஒரே லைன்ல. இப்ப அமுதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவும் வேதாத்ரி மகரிஷியும் அருள்மொழியும் கிட்டத்தட்ட ஒரே ஆங்கிள் இருக்கிறாங்க. அந்த ஒரே ஆங்கிள் இருந்தீங்கன்னா எதோ உங்களுக்கு மத்தவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லைங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை. நீங்க ஒரு சரியான பாத்து எடுத்திருக்கிறீங்க, அந்த பாத்துல இந்த 3 பேரும் இணைந்து வர்றாங்க. உங்க வாழ்க்கை பாதை எளிதாக இருக்கும், உங்க சிந்தனை கொஞ்சம் தெளிவா இருக்கும், இதே ட்ராக்ல நடப்பீங்க. சரியா? ஆஹ் அடுத்து என்ன வேற ஏதாவது கேட்கறனா கேட்டுருங்க, கூட சேர்ந்து நான் அதையும் சேர்த்தே பதில் சொல்லிடுறேன். சார் இப்போ நான் வந்து எங்க டீச்சர் முதல்ல வந்து அன்னலட்சுமி டீச்சர் சொன்னேன், ரெண்டாவது எங்க 10வது ஹெட் மாஸ்டர் சொன்னேன், 3வது பெரியார சொன்னேன். வந்து இவங்க 3 பேர் டீச்சர் வந்து முதல்ல படிக்க சொல்லி ஆரம்பிச்சாங்க, படிப்பை வந்து ஊக்குவித்தாங்க. ஹெட் மாஸ்டர் வந்து படிப்பை தொடர்றதுக்காக கண்டினியூ பண்ணி இப்படித்தான் வரணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை உண்டாக்குனாங்க. பெரியார் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு படிச்சதுனால படி படி படிங்கிறத வந்து எப்பயுமே வந்து அவர் படிப்பு எல்லாம் பிற்போக்கா இருக்கக்கூடாது, படிப்பு தான் மற்றதுங்கிறத ஆணித்தரமா எங்க ஊர்ல வந்து ஒரு மீட்டிங் இருக்கும்போது முதல்ல படிக்கடா, படிச்சதுக்கு அப்புறம் மற்றதை பாருங்கடான்னு சொன்னவர். அதனால அந்த 3 பேர் படிப்பு சம்பந்தமா இருந்தது, அதே ஒண்ணு போல இருந்தது. இது வரைக்கும் அந்த இதைத்தான் லைனை லிங்க் பண்ண முடியாது. இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, முதல்ல பிகினிங்ல ஒரு டீச்சர் எடுக்கிறீங்க, அப்புறம் ஹெட் மாஸ்டர்னு பள்ளிக்கூடம் முடியிற நேரத்துல ஒண்ணு சொன்னீங்க, அப்புறமா உலகத்துக்கு மெசையா அப்படிங்கிற மாதிரி பெரியார் எடுத்துட்டீங்க. 3மே டீச்சிங் சம்பந்தப்பட்டதா இருக்குது. தட்ஸ் a plus பாயிண்ட். ஆமாங்க, ஒண்ணு. ஆமா ஆமா, என்ன உள்ள கண்டென்ட்டுக்குள்ள நான் போல, 3ம் ஒரே ட்ராக்ல இருக்குது அப்படிங்கறத இப்போதைக்கு சொல்றேன் நானு. அந்த ஒத்திசைவு இருந்ததுன்னா நமக்கு வாழ்க்கை கொஞ்சம் எளிதாக இருக்கும். எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இன்னொரு சாமியாருன்னு சேர்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு எல்லாமே அந்த ரிலிஜன் ஓரியன்டா இல்ல மதம் ஓரியன்டா இருக்கிறாங்க. எனக்கு அந்த அலைன்மெண்ட் தான் முக்கியம். நான் ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையா, மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பாயிண்டே கிடையாது. உங்க தாட் ப்ராசஸ், உங்க ஃபீலிங் ப்ராசஸ், உங்க ஓரியன்டேஷன் தெளிவாக இருக்கிறதா அப்படிங்கறதா இப்ப பாயிண்ட். உங்களுக்கு 3 அலைன் ஆயிருக்குது, அமுதா மேடம் 3 அலைன் ஆயிருக்குது. என்னது 3 அலைன் ஆயிருக்குங்க? வாங்க வாங்க முருகேச பாண்டியன். இல்ல என்னது ஆச்சா சார்? இருங்க, முருகேச பாண்டியன் முடிச்சிட்டோம், ஒரு நிமிஷம் கல்யாணம். என்னுடைய அம்மா, அடுத்து வந்து என்னுடைய ப்ரொஃபசர் டாக்டர் சி கந்தசாமி, 3வது வந்து இவர் காமராஜர். 3 பேரும் வந்து எளிமையானவங்க, அவங்க வாழ்க்கையில மிக ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. அடுத்து வந்து கடின உழைப்பாளி. ப்ரொஃபசர் வந்து அந்த ப்ராஜெக்ட் அப்ப நாளைக்கு நான் காலையில 6 மணிக்கு நான் டைபிஸ்ட் போய் பார்த்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எப்ப இது இன்னைக்கு 11 மணிக்கு நைட்டு பேசிட்டு இருக்கோம் அவரோட காலேஜ்ல. அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்ன வெளியே, டிபார்ட்மெண்ட்லாம் மூடிட்டாங்க, வெளியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, காலைல என்ன 5 மணிக்கு வந்து பாரு, உன்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்புறம் டைப்பிங் போ அப்படின்னாரு. அவர் நான் 5 மணிக்கு அவர் வீட்டுல போய் தட்டி எடுத்து, அதெல்லாம் பாருங்க எவ்வளவு உழைப்பானது. அது அது அப்புறம் அந்த 3 பேர் அதான் ஒண்ணு எளிமை அண்டு கடின உழைப்பு. ஆமா ஆமா, 2 பேர். மொத்தமா நான் இது வரைக்கும் பார்த்ததுல பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்கல்ல,
எல்லாருமே அவங்களோட தொடர்புள்ள மனிதர்களாகவே சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல எனக்கு மக்கள் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 3 செலக்ட் பண்ணுவாங்க. ஆப்ரஹாம் லிங்கன்னுவாங்க, அப்புறம் ஜான் எஃப் கென்னடிம்பாங்க, அப்புறம் நம்ம பாராக் ஒபாமா அப்படிம்பாங்க. 3மே பிரசிடென்ட், 3ம் அமெரிக்கா. எங்கேயுமே உன் வாழ்க்கையில பர்சனலா தொடர்பு இல்லாத இடம். ஏன் உனக்கு இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலேயோ உன் சென்னையிலயோ எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்பேன். இப்போ 3மே சென்னையிலேயே சொன்னாங்கன்னாலும் நான் இப்படிதான் கேட்பேன், உனக்கு பறந்துபட்ட பார்வையே கிடையாதா, உன் ஏரியாக்குள்ளேயே தான் சுத்தின்னு உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் நம்ம கல்யாணி மேடம் மாதிரியே சில பேர் வருவாங்க. 40 வருஷம் கிளாஸ் எடுத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன்ல. அதுல என்ன சொல்லுவாங்க, ஐ மீ மை செல்ஃபாங்க. 3மே அவங்க தான். என்ன அப்படி ஒரு ஆள் இருக்கான். இல்லைன்னா நானே எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு இங்கேயே முடிச்சிருவாங்க. ஸோ என்னுடைய பார்வை பறந்துபட்ட பார்வையும் இருக்குதா, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு திரும்ப வெளிச்சம் போட்டு காமிச்சு, இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னு உங்களை ஒரு கேள்வி கேட்டு வேறு வகை இருக்கிறதா அப்படின்னு உங்களை யோசிக்க வச்சோம்னா அதுக்கு பேர் பயிற்சி வகுப்பு. இருக்குது ரைட்டு அப்படின்னு சொல்றீங்கன்னா ரைட், உங்களை விட்டுருவோம். ஆனாலும் கூட சிந்திக்க வைக்கிற போது, சென்னையில மட்டும்தான் இருக்கீங்களா, குடும்பத்துல மட்டும்தான் இருக்கிறீங்களா, இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வைப்போம். வேறு வழிவகை இருக்குதா அப்படின்னு தேட வைக்கிறது பயிற்சி வகுப்பின் நோக்கம். சரியா? அதுக்கப்புறமா நீங்க சொன்னது இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப மகாத்மா காந்திய சிலர் சொன்னாங்கல்ல, அப்ப அவங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ சொன்னா கான்ட்ரடிக்டா இருக்கும் இல்லையா? ஆமா, அதுலயும் உங்களுக்கு நாடு பிடிச்சிருக்குது, ஆனா எந்த வழிவகையை தேர்ந்தெடுக்கிறாங்க வேறுபாடு இருக்குது. அந்த கான்ட்ரடிக்ஷன் உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு குறிக்கோள் ஒண்ணு வச்சிருவீங்க, அதை இப்படி அப்ரோச் பண்ணலாமா இப்படி அப்ரோச் பண்ணலாமான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க செலக்ட் பண்ண வியந்து பாக்குற ஆளு நார்மலா இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுருங்க, எல்லா ரிலேட்டிவ்ஸையும் விட்டுருங்க, எல்லா ஆபீஸ் கலீக்ஸை விட்டுருங்க. வியந்து பாக்குற 2 பேர் இந்த மாதிரி கான்ட்ரடிக்டா இருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். உங்க பாதையில நீங்களே முள்ளு போடுற மாதிரி இருக்கும். கண்ணதாசன் சொல்வாரு, நான் சென்ற பாதையிலே 400 முட்கள் அதில் நான் போட்ட முட்கள் அதிகம் என்றாரு. நான் போன பாதையிலே 400 முட்கள் அதில் நான் போட்ட முட்கள் அதிகம். அந்த 400ல 300 இவரே போட்டது. அந்த மாதிரி மாட்டாதீங்கன்னு சொல்றது, யோசிக்க வைக்கிறது தான். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா, நீங்க 3மே ஆணாகவோ 3மே பெண்ணாகவோ அந்த மாதிரி இருந்ததுனால எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ஒரு 50 விழுக்காடு மக்களை புறக்கணிக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் 2 பெண் சொல்லி இருக்கிறாங்க. மற்றவங்க பெரும்பாலும் பேர் 3மே ஒண்ணு ஆணாக இருக்கிறது, இல்ல 3மே ஒரே குரூப்பா இருக்குது. அப்போ பெண்கள் ஏன் உங்க இதுல செலக்ட் ஆகலை? அப்ப அந்த ஜெண்டருக்கு நீங்க உங்களை அறியாமலே அந்த ஜெண்டரை புறக்கணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறேன் நான். 3மே ஆண் தலைவர்கள் இருக்கிறாங்க, பல நேரங்களில் ஆண்கள் தான் தலைவர்களா இருக்கிறாங்க, புரியுது. ஆனாலும் கூட உங்க பார்வையின் கோணத்துல ஏன் ஒரு பெண்ணு நீங்க வியந்து பார்க்கிற அளவுல பெண்கள் இல்லையா? இல்ல பார்க்க தவறிட்டீங்களா? இல்ல வானான்னு நினைக்கிறீங்களா? உங்க கிளாசிபிகேஷன்லாம் உங்களுக்கு உள்ளே கொண்டு வரலையா? நான் யோசிக்க வைப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆன்சர் கொடுப்பதே கிடையாது. இது பண்ணு, இந்த அம்மாவை சேர்த்துக்கோன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்க ஏன் பண்ணலைன்னு ஒரு கேள்வி கேட்பேன். திரும்ப மாத்தி நான் 3 சொல்லியிருக்கேன் சார். 3 சொல்லியிருக்கேன். நானு, வடிவேலு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர். சரி, ஆமா 3 ஜெண்டர் சொல்லிக்கிறீங்க. வெரி குட். ஆல் இன்க்ளூசிவ். சரியா? அது பாராட்டுக்குரிய செய்தி. அவங்க ஆண் சொல்லிக்கிறாங்க, பெண் சொல்லிக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டரும் சொல்லிக்கிறாங்கன்றது ஒரு புதுமையான செய்தி. இது ஐ அப்ரிஷியேட். பாராட்டுகிறேன். தேங்க்யூமா. சரியா? அமுதாம்மா 2 லேடிஸ் ஒரு மேல். நான் 3மே லேடிஸ் தான் சொன்னேன். மாட்டுச்சு பாரு, கணக்கிலேயே கோளாறு ஆரம்பிக்குது. நான் 3 பேர் தான் சார். நானும் 3 தான் சார். 3 ஆண்கள் தான். அது அம்மாவை சொல்லிட்டேன். அம்மாவும் இல்லாம இல்ல, அம்மா சகோதரிகள், அண்ணிகள், அத்தைகள் இவங்கெல்லாம் இல்லாம வாழ்க்கை இல்ல. அது நான் முதல்ல அதனாலதான் நான் சொல்ல வேண்டாம் நினைச்சேன். வாழ்க்கை முறை அவ்வளவு உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள்ல வியந்து பாக்குறோம்ல, அந்த உறவுகள்ல வியக்கிறோம்ல, யாரோ ஒருத்தரை வியக்கிறோம்ல. நம்ம இது எப்படி சாத்தியம்? பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி 3 பேரு ஒரு சர்வேல இந்த மாதிரி ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா there is no clarity.
இது ஜஸ்ட் 3 பேர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வியந்து பார்த்த மனிதர்ல 3 பேர் தான் சொல்லியிருக்கோம். அதுல ஜெண்டர் வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரி சரி, ஒரு 10 பேர் லிஸ்ட் கொடுத்துட்டு அதுல எல்லாருமே ஜென்ஸ் கொடுத்தாங்க, எல்லாருமே லேடிஸ் கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம சொல்லலாம் நம்மளோட ஃபோக்கஸ் அங்கதான் இருக்குது அப்படின்றது. ஏதோ ராமு சார் நம்மள பாராட்டுறாருன்னு நினைச்சேன். பேர்ல வந்து நம்ம அதெல்லாம் நம்ம பொறுக்காது. நான் 3 பேர் ஜென்ஸ் சொல்லிக்கிட்டேன். அதுக்கு விட்டுற முடியாது. அமுதாம்மா நீங்க எதுக்குமா 4வதா ஒருத்தரை சொன்னீங்க? இல்ல கல்யாணி, 4வதா சொல்லலன்னா கூட அமுதாம்மா வேதாத்ரி மகரிஷி சொல்லிருக்காங்க. அவரு வேதாத்ரி மகரிஷி சொன்னல்லமா. இல்ல நான் சும்மா இதுக்கு இல்ல இந்த ப்ராபபிலிட்டி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஆனா வந்து எல்லாரும் வந்து அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அவங்கவுங்க பார்வையில மெச்சூர்டா ஒரு யோசனை பண்ணிருக்கோம். அந்த மெச்சூரிட்டி இப்ப சார் வந்து சைக்கலாஜிக்கலா சொன்னது எங்களுக்கு டிஃபரெண்டா. அததான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அததான் இப்ப சிவகுமார் சார் எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே யோசனை வருதுல்ல, அது யோசனை வரும்போது அது வரும்போது அதுவும் சரிதான் சொல்ல வரேன். நான் வேற ஒன்னும் சொல்லல. மாத்த சொல்லலை, நான் யோசிக்க சொல்லுகிறேன். நான் யாரையும் மாத்த சொல்லலை. சார் மைசெல்ஃப் என்ன சொன்னீங்க சார்? நான் தான் சொல்றேன். இதுல சார் ஐயோ நான் தான், நீயும் நான் தான், மைசெல்ஃபும் நான் தான், வேற யாரே கிடையாது. 3 பாராட்டு மனிதர்கள் நானே நானே நானே. எனக்கு சைக்காலஜிக்கல் ரீசன் சொல்லுங்கங்கறேன். எனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ராமநாதன் சார் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் சரியான பாதையில போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. வந்து நான் தொடரலாம் இந்த பாதையில, இந்த கருத்துகளோடு நான் பயணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ராமநாதன் சார் படித்த புத்தகங்கள் அநேகம், அப்படியே மனச வந்து நிறைய படிச்சிருக்கிறதுனால இப்ப நான் வெளியில நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படிங்கும் போது என்னுடைய உள்ளையும் சரியாதான் இருக்குது அப்படின்னு சார் சொன்னத நான் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சான்றிதழாக நினைத்துக் கொள்கிறேன் சார். சரி, இல்ல இன்னொரு ஏரியா உங்க எல்லாத்தையும் யோசிக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலையே. சரியா? இதுல நீங்க அதே மாதிரி சார் சொன்னவர் தான் சார். ஒரே நிமிஷம் சார். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னதுக்கு இப்ப ஜஸ்டிபிகேஷன் வந்து எனக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐ ஹவ் டச்ட் ஆல் தி 3 genders. ஆமா, நான் என்ன பார்த்தே நான் வேந்துக்கிறேன். ரைட். ஆமா, எப்படி அப்படின்னு சொல்லி. சரியா? ஆமா, நான் அராத்தே, நான் கும்பல்ல சேர மாட்டேன், என்ன தண்ணி தெளிச்சு விட்டாங்க அப்படின்னு சேர்த்துக்கலாம். எல்லாம் தான் சார். வெரி குட். சரி, இந்த கல்யாண மண்டபத்தை பத்தி சொன்ன எல்லாம் எனக்கும் பொருந்தோம். ரைட்டா? நாங்க இதெல்லாம் பயப்படுறதே கிடையாது. நாங்க ஓப்பனா டெக்ளேர் பண்ற சமாச்சாரம் தான் இது. பாரதிதாசன், பெரியாரு, பாரதிதாசன், பர்னர் எகார்டு. அப்ப நீங்களும் 3 ஜென்ஸ் தான் சொல்லிருக்கீங்க. ஆஹா, எங்க கட்சி. வரேன். சரியா? இப்ப அமுதா மேடத்துக்கு யோசிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அடிஷனலா இன்னொரு செய்தி. இந்த வேதாத்ரி மகர்ஷிங்கிறது பெரும்பாலும் சுவாமிஜி குரூப்ல சேர்ற ஆளு. ஆச்சா, இந்த பக்கம் நீங்க சொல்லி இருக்கிற மத்த 2 பேர் பாத்தீங்கன்னா அவங்க வேற குரூப். அருள்மொழி வந்து நான் ஒரே ஒரு செய்தியை வாதாடுறதுக்கு இல்லை, ப்ளீஸ் இது ஒன்னே ஒண்ணு. ஏன்னா இது கொஞ்சம் பதிவாகட்டும் அப்படிங்கறதுனால சொல்றேன். கலைஞர்கிட்ட போய் இங்க வந்து வேதாத்ரி மகரிஷின்னு ஒருத்தர் வந்து பொள்ளாச்சியில உட்காந்துக்கிட்டு இந்த இது பண்ணிட்டு இருக்காராமேன்னு இவரை பத்தி ஒரு புகார் சொல்லும் போது கலைஞர் சொன்னாராம், பெரியார் சொன்னத அவரு இந்த வகையில சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பெரியாரும் அந்த பாதையில் தான் போனார், இவரும் அந்த பாதையில் தான் போகிறார், இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருடைய செய்தியில நான் படிச்சேன். வெரி குட். அதனால அவர் சாமியார் லிஸ்ட் கிடையாது சார். சாமியார் லிஸ்ட் சேர்க்காதீங்க. டீச் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த டீச்சர் நீங்க பச்சைப்பால படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா, இருங்க, நான் முடிக்கவே இல்ல அமுதா மேடம். நானு வேதாத்ரி மகரிஷி கிட்ட போயிருக்கிறேன். நானு நீங்க சொல்ற இனிஷியேஷன் டீச்சை வாங்கி இருக்கிறேன். நானு வித்யாதீதம் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் அப்படி கத்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஆளை தெரியும். ஒண்ணு, இது வரைக்கும் கரப்ஷன்ல மாட்டாத, எந்த காசு பணம் ஏரியாவிலும் மாட்டாத ஒரே சாமியார் யாருன்னு கேட்டீங்கன்னா அவரு வேதாத்ரி மகரிஷி. மிச்சம் எல்லாம் துட்டு பண்ற ஆளு, துட்டை வேற மாதிரி பண்ற ஆளு. அதனால வேதாத்ரி மகரிஷி மேல எனக்கு நிறைய மரியாதை உண்டு. ஆனாலும் கூட அவர் பொதுமக்களால் அறியப்படுகிற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா
அவர் ஒரு நல்ல வாக்கு சாமியார். கொடுக்குற ஒரு அருள் வாக்கு மாதிரி சொல்ற ஒரு சாமிஜி, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் அதை வைப்பாங்க. இல்ல அது இல்ல வந்து ஒரு பெரியார் லிஸ்ட்ல வராதுன்னு சொல்ல ஒரு வர்றேன். அருள்வாக்கு கொடுக்கிற சாமியார் கிடையாது. இதுதான் சரி, சொல்றேன். அருள்வாக்கு இருக்கட்டும், கொடுக்கிற ரைட். சாமியார் அருள்வா கிடையாது. அந்த லிஸ்ட்ல வரவே மாட்டாரு அவர். இல்ல இந்த அருள் மகரிஷி வாக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இருங்க அருள்வாக்கு கொடுக்கிற வேதாத்திரி, சாமி மகரிஷி, ஸ்ரீ ஸ்ரீ, அம்மா, பகவானு, அது வேற, பீடாதிபதி, அதெல்லாம் வேற வேற அந்த சார். நீங்க இருங்க அந்த லேபிளுக்குள்ள அது இருக்குது அப்படிங்கறத சொல்ல வர்றேன். எனக்கு புரியுது, நான் யாரையும் குறை சொல்லலை, எனக்கு சார் புரியுது. நீங்க ஸ்ரீ ஸ்ரீ சொல்றதெல்லாம் ஓகே, ஸ்ரீ 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 எல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல வரல. வேதாத்திரி மகரிஷி அருள்வாக்கு கொடுக்கிற சாமியார் இல்லை. ஃபர்ஸ்ட் சரி, அது ரைட், அந்த ஏரியா ரைட், அது அந்த அருள்வாக்குங்கிற வார்த்தையை எடுத்துருவோம். பட் மகரிஷிங்கிற பேர் இருக்கிற போது ஒரு மகரிஷி வித்யா மந்திர் இருக்கு சார், பள்ளிக்கூடம் இருக்கு, மகரிஷி வித்யா ஆர்குமெண்ட்டுக்கு மந்திர். வரலம்மா, அப்ப அது என்ன அங்க ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணலை. சாமியாரா சார் படிக்கிறாங்க? நான் யோசிப்பதற்கான செய்திகளை மட்டும் கொடுக்கிறேன்னு சொல்றேன். மக்களின் பார்வை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் அலமேல் மேடம் பேசிட்டாங்களா? யாரு யார் சார்? அலமேல் மேடம் நான் பேசவே இல்லை சார். வெளியில போயிட்டாங்க. பேஷண்ட் வந்துட்டாங்க. வெளியில போயிட்டு இப்பதான் வராங்க. மேடம் நீங்க பேசுங்க அலமேல் மேடம். சரி, நீங்களும் சொல்லிருங்க அலமேல் மேடம். டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ சார். சாரி, டாக்டர் வேலை பார்த்தாலே அது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரு பேஷண்ட்டை. ஓகே ஓகே. என்னோட முதல் அம்மா அப்பா தவிர சார் வெளியில இருந்து என்ன கவர்ந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த சாரதா அம்மா, தெரியுதா சார்? சாரதா தேவி, அன்னை சாரதா தேவி. இவங்க வந்து 5 வயசுல 5 பேரோட பிறந்தவங்க சார். முதல் பொண்ணு. அப்போ அம்மா வந்து 5 வயசுல ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் 25 வயசு அவரோட கல்யாணம் பண்ணி விட்டாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு மாதிரி உண்மத்த நிலையில இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஸ்பாட்லெஸ் செயின்ட், அவரு தியானத்திலேயே இருப்பாரு. அதனால அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க இது பைத்தியம் பிடிச்சவருக்கு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஆனா சிரிப்பாரு, தன்னாலே பேசுவாரு, தியானத்துல இருப்பாரு, ஆடுவாரு, பண்ணுவாரு. அதனால அம்மா அப்பா என்ன, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்மா அப்பா என்ன நினைச்சாங்க, இவர் வந்து பைத்தியம்னு நினைச்சிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விடுறா அவனுக்கு அப்படின்றாங்க. அப்ப வந்து ராமகிருஷ்ணனே சொல்றாரு, காமார் போக்குங்க கல்கத்தா தாண்டி ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு, அது முடி அப்படிங்கிறாரு. ஆனா இவங்க எல்லாம் வந்து பொண்ணு கேட்கறாங்க. அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியப்படுறாங்க. எப்படி 5 வயசுல நாங்க எப்படி கல்யாணம் பண்றதுன்னா, இல்லம்மா அந்த பையன் மாதிரி தியானத்துல சொல்றாரு, நீங்க பண்ணி வைங்க, ஏன்னா உங்களுக்கும் கீழே நிறைய குழந்தைகள் இருக்கு, பண்ணி விட்டுருங்க, நாங்க அப்புறமா எப்ப அவங்க எல்லாம் சேர்றாங்களோ சேரட்டும்ட்டாங்க. 5 வயசுல கல்யாணம் முடிச்சுட்டாங்க சார். முடிச்சுட்டு 13 வயசு வரைக்கும் இவங்க வீட்லயே வச்சுக்கிறாங்க, பொண்ணு வீட்லயே வச்சுக்கிறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெச்சூர் ஆன உடனே ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா அமிச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, வா 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 அந்த வந்து உட்காரு, இங்க உட்காரு அப்படின்றாரு. எங்கன்னா பூஜை ரூம்ல உட்காருன்றாரு. பூஜை ரூம்ல உட்கார்ந்த உடனே இவர் நீ அவளை அறியாமலேயே அவளும் சவணம் போட்டு உட்காந்து கண்ணை முடிக்கிறான். இவர் மட்டும் கையில பூவை எடுத்துட்டு நம்ம சக்தி வழிபாடு பத்தி அந்த அம்மாக்கு அர்ச்சனை பண்றாரு, பூஜை பண்றாரு. பூஜை பண்ணிட்டு முடிச்ச உடனே என்ன தெரிஞ்சதுன்னா, எனக்கு எல்லாம் ஒரு ஜோதி மயமா தெரிஞ்சது அப்படிங்கிறாவோ. உடனே அவர் சொல்லிட்டாரு, ஆமா நீ தான் எனக்கு தாய், நீ தான் எனக்கு தாய் இறைவி, நீ தான் எனக்கு தலைவி, நீ தான் எனக்கு வந்து தேவி. தமிழ் சினிமா யார் ஷூட்டிங் பண்ணாலும் இவரோட நாலேஜ் இல்லாம அந்த பக்கம் பக்கம் பெருமையுடன் வழங்கும் மக்கள் நாயகன் நவீன் பேண்ட்ஸ் என்ன சார் பயமா இருக்கு? என்னது கல்யாணி கமெண்டா? கமெண்ட் வராது, கமெண்ட் வேற வேற கிராஸ் டாக் விட்டுருங்க. நீங்க பேசுங்க டாக்டர். இல்ல ஏதாவது தப்பா சொல்றாங்க, வேண்டாம்னா விட்டுருங்க சார். இல்ல 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 அது வேற ஏதோ கிராஸ் டாக் மேடம், பயந்துட்டேன். ஓகே. அதனால அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவளை அன்னிலேருந்து அவளை வந்து ஒரு தேவியா தான் நினைக்கிறாரு, கடவுளா நினைக்கிறாரு. அவளும் அந்த வயசுல இருந்து அவரை வந்து ஒரு குருவா நினைச்சுட்டு, தெய்வமா நினைச்சுட்டு, 2 பேரும் தேவர் டுகெதர், பட் தேவர் அலூஃப், தேவர் காட்லி மைண்டட். அன்னில அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு, அவ வளர்ந்து வளர 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 இவரோட சிஷ்யர்கள்லாம் அவளை போய் அம்மா அம்மான்னு 15 வயசு 20 வயசு பொண்ணை போய் அம்மா அம்மா அம்மாங்க. அவளுக்கும் பையனே மகனே மகனேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து ஊட்டி விடுறது, ராமகிருஷ்ணனுக்கு ஊட்டி விடுறது எல்லாம் பண்ணுவான். ஆனா 2 பேருக்கும் நோ டச்சிங், நோ ரிலேஷன்ஷிப், பட் ஒன்லி காட்லி ஃபீலிங்ஸ் அமங்ஸ்ட் தம். அண்ட் இந்த மாதிரி இந்த 1893 இருந்து 1900 ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து 98ல சமாதி அடைஞ்சாரு. இந்த அம்மா 1910ல சமாதி அடைஞ்சாங்க. அந்த பீரியட்ல வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு தெய்வீக உறவு தான். அதே மாதிரி அந்த அந்த சீடர்களையும் டிசைபிள்ஸையும் இவரே பார்த்துன்னு வந்தாரு. இவரே சொல்லிட்டாரு, எனக்கு அப்புறம் சாரதா தேவி தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தத்துவத்தை வளர்க்கணும்ட்டாரு. அதே மாதிரி அந்த அம்மா அவருக்கு மறைவுக்கு அப்புறமா அவரை விட்டு பிரியாம இருந்தா கூட அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை அந்த அவரோட டீச்சிங்ல அதே ஃபாலோ பண்ணி அவங்களுக்காக எல்லாத்தையும் தன்னோட இதை தியாகம் பண்ணி தன்னோட ஓன்
நிலத்தையே வேண்டான்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, சீடர்களுக்கு என்ன விவேகானந்தர் தான் சீடர்களா வந்துட்டாங்க. அவங்களுக்காக வாழ்ந்துட்டு அவங்களுக்காக ஓட் போச்சு. அவங்களெல்லாம் முன்னுக்கேற்றி ஒவ்வொருத்தரும் விவேகானந்தர் மாரி பெரிய பெரிய சீடர்கள்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ப்ரொவிஷன் என்ன கொடுக்குறது, அவங்களுக்குலாம் வேலை கொடுக்குறது, ஜாப் கொடுக்குறது இந்த அம்மா தான். நீ இன்னைக்கு லண்டன் போ, நீ அமெரிக்கா போய் பேசு, என்னம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, இல்ல டாக்டர் ஆமா அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நல்லா பண்ணிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது கோவில் கட்டி அந்த ஆசிரமத்தை வளர்த்துட்டாரு. இது வந்து அதனால அந்த அம்மா வந்து எனக்கு இன்னும் நம்ம சாமின்னா அந்த அம்மா ஞாபகம் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம யாருப்பா நம்ம முக்கியமான ஒரு ஆள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து யாரு, இவரு யார் சொல்லுங்க? மிஸ்டர் சோ ராமசாமி சார். நான் ரொம்ப வியந்து பார்த்திருக்கேன். அந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு சோவோட ரொம்ப பிடிக்கும்னா என்ன, அவரோட எழுத்து, நடை, பாணி, நடிப்பு எல்லா ஃபீல்டுலயும் நுழைஞ்சிருவாரு. அவரை எல்லாத்துலயும் புரிஞ்சு வாட்டுன்னு வாட்டுவாரு. அதே சமயத்துல எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டாவும் இருப்பாரு. பெரியாரோட திக் ஃப்ரெண்டு, அண்ணாதோட திக் ஃப்ரெண்டு, ஜெயலலிதா திக் ஃப்ரெண்டு, எல்லாருமே அவரு ஃப்ரெண்டு. ஆனா அந்த பத்திரிகையில போட்டு அவங்கள வாருன்னு வாரிச்சு திமுக மாதிரி மட்டமான கட்சி இருப்பாரு. அடுத்த நிமிஷம் ஏடிஎம்கே மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒஸ்ட் ஊழல் தலைவர் இருக்காது இல்லைம்பாரு. அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி நல்லவர் மாதிரி அதே சமயத்துல எம்ஜிஆர் தப்பு பண்ணா குட்டி காமிச்சிருவாரு. இந்த மாதிரி சட்டைரிசம் பத்தி நல்லா வளர்த்து நல்லா அவங்கள அழகா லீட் பண்ணி அவங்களுக்கு என்ன தப்பு கண்டுபிடிச்சா அது கரெக்டா சொல்லின்னு வந்தவரு. நல்ல தீர்க்கதரிசியாவும் இருந்தாரு. இந்த பார்ட்டி இப்படி வராதுன்னா டெஃபினட்டா அந்த பார்ட்டி கொஞ்சம் அடி வாங்கும். அதனால அவரோட தீர்க்க தரிசனம், அவரோட கேண்டிட் நேச்சர், இயற்கையான நேச்சர், அவரோட ரிலிஜியஸ் நேச்சர், அவரும் நிறைய பாரதம் பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட நகைச்சுவை அது எவ்வளவு கஷ்டம் சார். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் அந்த நகைச்சுவை இல்லை, அந்த ஹியூமரஸ்னஸ் யாருக்குமே இல்லை. அந்த ஹியூமர் சென்ஸ் வந்தாதான் நம்ம லைஃப்ல ஃப்ரீயா இருக்கலாம். அவர் அவ்வளவு ஃப்ரீயா இருந்த காரணம் இன்னொன்று ஹியூமர் சென்ஸ். ஸோ எனக்கு ஷோ ரொம்ப பிடிக்கும். அடுத்தது எங்களோட மேடம் சார் கூட படம் அமைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் மேடமும் எங்க மேடம்னு ஒரே டாக்டர் மாதங்கி பிளாஸ்டிக் சர்ஜன், அவங்க பெரிய ஃபேமஸ் சர்ஜன். அவங்க எப்படி நான் லெப்ரசிக்கு ஒன்றும் இல்லாத கேஸை நான் புழைக்க வைக்கணும்னு கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி அவங்க ஆஸ்பத்திரி பூரா வர நெருப்புப்பட்ட கேஸ்லாம் எங்க போறதுன்னு தெரியாம அவங்கவுங்க வேற வைத்தியம் பண்ணி அவங்கவுங்க ஆயின்மெண்ட், சில பேர் வாழை இலையில போடுவாங்க, சில பேர் தண்ணி ஊற்றுவாங்க, என்னவெல்லாம் பண்ணோன்னே இந்த அம்மா வந்து அப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெருப்பை பத்தி நல்லா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு கேஎன்சில ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. ஒரு பெரிய வார்டு வாங்கி 10 வார்டு வாங்கி 20 பெட் ஆக்கி இப்போ 50 பெட் வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளவு அழகான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த அம்மா தான் ஃபவுண்டர். அந்த பேர்ன்ஸ் வார்டுக்கே பத்மஸ்ரீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பண்ணிட்டு அந்த அவ்வளவு பேர்ன்ஸ் கேஸ்க்கும் அவங்க இன்ட்ரெஸ்டா பண்ண உடனே பிஜிஸ்லாம் எங்களெல்லாம் ட்ரெயின் பண்றதே தமாஷா இருக்கும். ஒரு பக்கம் திட்டிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அவ பண்றது பாத்தியா, அவதான் இப்ப நல்லா பண்றாடா, ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்றா பாருங்க, எல்லாம் அவ எப்படி பண்றான்னு பாருங்க அப்படின்னு என்ன என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அது மேலும் நீ இன்னும் கொஞ்சம் என்ன இப்படி பண்ற, ஒரே ஷாப்பியா இருக்கு, ஓ இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் அந்த மருந்தை நல்லா போட்டு கழுவு வாஷ் பண்ணு, நல்லா பண்ணு அப்படிம்பாங்க. சரி பயந்துட்டு நாங்களாம் கிளியர் ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா அப்படியே ரொம்ப அவங்க மேடம் சொல்ற வார்த்தை இம்மி தேகராம பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தா அந்த டாக்டர் சொல்றாரு, நீங்க வேற மேடம் உங்களோட பங்க்சுவாலிட்டி உங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க, அது மேலும் டோன்ட் வரி, இப்படி ஏதாவது உங்களுக்கு வழியில திட்டினாலாம் பயப்படாதீங்க, உங்களுக்கு டெஃபினட்டா அந்த தைரியம் இருக்கான்னு பாக்குறாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இயர் பிளாஸ்டிக் சர்ஜரி படிக்கிறச்சியே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து நீ வந்து ப்ரெசென்ட் பண்ற ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ்ல, மாமா நீ ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நீ வராட்டே எனக்கு கோவம் வரும் அப்படின்ட்டாங்க அந்தம்மா. நான் சொன்னேன் எவ்வளவோ பேர் வராங்க, ஆல் இண்டியா லெவல்ல வராங்க மேடம், நான் நீங்க சொல்லிக் கொடுத்ததை நான் அப்படியே நல்லா சொல்றேன் அப்படின்னு. ஸோ எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி எங்களோட எல்லா பாயிண்ட்டும் ஆட் பண்ணி சேர்த்து வச்சு பாம்பேல லோனாவாலா நடந்தது, அந்த காசி வாரணாசியில அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ எல்லாரோடையும் பெரிய பெரிய ஸ்டால்வர்ஸ் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பேசுறாங்க. அப்போ நான் வந்து இந்த என்னோட டாபிக் பத்தி பேசினோடனே எங்க மேடம் வந்து நான் மேடம் எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருக்கச்ச அப்படின்னு முகத்தை சிரிச்சாங்க. சரி நோ ஆயிடுச்சு போல நம்மளுக்கு நினைச்சிட்டு பேசாம நான் என்ன பேசணுமோ பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா அப்ளாஸ் கிடைச்சது, வந்துட்டேன். சாயங்காலம் எங்களுக்கு ரிசல்ட் சொல்ற நேரம் எங்க மேடம் வந்து என்ன அல்மேலு எப்படி பண்ணிருக்கேன், என்ன நீங்க தான் சொல்ற மாதிரி நீங்க தானே பாத்தீங்கன்னு, சோ பாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமா போனாங்க. சரி நம்மளுக்கு ஒன்றும் நம்மளுக்கு எங்க அக்கா கூட வந்திருந்தாங்க, உனக்கு ரிசல்ட் ஒன்றும் இல்லை போல இருக்கு, வாடி நம்ம டீ சாப்பிட்டு வரலான்னாங்க. ஸோ நாங்க டீ சாப்பிடலான்னு போறோம், அங்க அனௌன்ஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் டாக்டர் அல்மேலுன்னு வருது. உடனே எங்க மேடம் வந்து ஓடி வந்து என்ன கை பிடிச்சுட்டு, பத்தியா நான் சொன்னதெல்லாம் நான் மாத்திரம் கொஞ்சம் சுளிக்காம இருந்தா நீ அந்த பாயிண்டை விட்டுருப்ப, இந்த பாயிண்டை விட்டுருப்ப, நல்லா சொன்னதுனால நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அன்னை பண்ணுவாங்க. அதே மாதிரி
ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணி எங்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு விட்டுருக்காங்க. அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. ஆனா 85 இயர்ஸ், கொஞ்சம் அல்சைமர், கொஞ்சம் மென்டல் டிமென்ஷியா மாதிரி இருக்கு. பட் ஷீ இஸ் ஆல் ரைட். ஷீ இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வெரி குட் பார்ன் டீச்சர் அண்ட் பார்ன் சர்ஜன். தேங்க்யூ சார். 3 பேர் சொல்லிட்டேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ a chance sir. Stephen sir, for after waiting. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. முடிச்சிடலாம் சார். இருங்க, ஓவரால் நட்ஷல் சொல்லிடுறேன். அல்ல, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் பண்பு என்னன்னு பாருங்க. நீங்க சொன்னீங்கல்ல 3 பேருக்குமான இந்த குவான்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. பண்பு நலன்கள் சொல்லுவாங்க இல்லையா, இது வெறும் குவாலிட்டேட்டிவ். முதல்ல பிகினிங்ல சொன்ன மாதிரி சிரிச்ச முகம், உதவுற குணம், என்ன 4 பேரை தூக்கி விடுவாங்க, எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி பண்பு நலன்கள் மட்டுமே. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பண்பு நலன்களை நீங்க மாடல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் எளிமையாக இருக்கும். இப்ப இந்த 3 பேரை உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்க இப்ப யோசிக்க வச்சதுக்கு அப்புறமா நீங்க கலெக்ட் பண்ணி 3த்தையும் ஒன்னா சேர்த்துருக்கிறீங்க. மற்றவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணி இதுதான் டாப் மோஸ்ட் அப்படின்னு நீங்க கொண்டாந்துக்கிறீங்கன்னா உங்க மனம் நான் பல நேரங்களில் அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க கூட, அதுல சொல்றது நானு அப்துல் கலாமை உங்களுக்கு பிடிக்கவில்லை. இப்ப நீங்க சொன்ன ஆளுங்க யாரையும் உங்களுக்கு பிடிக்கல. இவங்க என்ன பண்பு நலன்களை பிரதிபலித்தார்களோ, உங்களுக்கு காட்டினார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, என்ன அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அப்துல் கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா உடனே சொல்றது மக்கள் ஒரு பெரிய அறிவாளிங்க, ரைட்டு, ரொம்ப நல்லவருங்க, ரைட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா வழிகாட்டுவாருங்க, ரைட்டு. இந்த 3 குவாலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்துல் கலாம் பிடிச்சிருக்குது. அப்துல் கலாமை பிடிச்சிருக்குது, அந்த ஆளுகிட்ட இந்த குவாலிட்டி இருக்குதுங்க, இதெல்லாம் இல்ல. தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் which took you to கலாம்னு சொல்றது. அப்ப நீங்க இந்த 3 பண்பு நலன்கள் மாறி ஒவ்வொரு ஆளையும் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த பண்பு என்னவோ அதை பார்த்து அந்த யூ ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இட். அந்த 3 பேரோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அது உங்களை மேக்னெட் மாதிரி ஈர்த்து இருக்குது. அதனால நீங்க உங்க லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கிறீங்க. அவங்க எதை எக்ஸிபிட் பண்ணாங்களோ, எதை வாழ்ந்து காட்டினார்களோ, எது உங்களுக்கு வழி நடத்தினார்களோ, எது அவங்க செய்மா செய்டா அப்படின்னு சொல்லல, அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. நீங்க ஆஹா நல்லா இருக்குது அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீங்க. உள்வாங்கினப்ப உங்களுக்கு 4 வயசு இருந்திருக்கலாம், உங்களுக்கு 40 வயசு இருந்திருக்கலாம், அது தனி. ஆனா உள்வாங்க வச்சிருக்கிறாங்க. அந்த பண்பு நலன்களை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா 3த்தையும் சிங்க் பண்ணிக்கோங்க. 3 பண்பு நலன் என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க. This is what their value system or principles. This is how they lived. This is what they set an example for other people, or I picked up an example from these people. So naturally I am attracted towards it. அப்ப என்ன பண்ணணும்னா இதை நான் வெளிக்காட்டுவது எப்படி, மாடல் பண்ணுவது எப்படி? ஆளு இல்ல, அவங்க செய்த செயல்களை, அவங்க வெளிப்படுத்தின பண்புகளை, அந்த குவாலிட்டேட்டிவ் நேச்சரை அதை நான் வெளியில காமிச்சேன்னா, பயன்படுத்தி பார்த்தேன்னா என்னுடைய வாழ்க்கை இன்னமும் எனக்கு மகிழ்ச்சி தருவதாக, இன்னமும் பயன் தருவதாக, இன்னமும் மற்றவர்களுக்கு பயன்படுவதாக, அந்த சமுதாய சேவைன்னு சொல்றோம்ல, அதை வெளியில கொண்டு போறதுக்காக இது உதவும். அதனால இந்த 3 பேரோட, இப்ப 3 பேரை பத்தியும் உங்களுக்கு இன்சிடென்ட்னு எடுத்தீங்கன்னாலும் குவாலிட்டி வந்துடும். என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுலயும் அந்த குவாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பண்பு நலன்களை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னமும் எளிமையா இருக்கும், இன்னமும் ஈஸியா இருக்கும், இன்னமும் ப்ரொடக்டிவா இருக்கும், இன்னமும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும், இன்னும் மற்றவர்களுக்கு பயன் தருவதாக இருக்கும். இங்கே நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். கல்யாணி மேடம் பேசலையா? பேத்துக்கிட்டீங்க. இனிமே after attaining a age, we cannot be mimicking them, but we have got our own qualification and quantification. அதுல நல்லது பண்ணணும் சார். இப்ப இருக்கிற நம்மளோட குவாலிட்டி என்ன இருக்கோ அதை வச்சுட்டே நம்ம நல்லது பண்ணலாம். அவங்கள மாதிரியே நம்மளால வர முடியாது. இனிமே நான் அவங்க மாதிரி டீச் பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்காது. இனிமே அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ண அந்த மாதிரி கிடைக்காது. நீங்க உங்களை அறியாமலே ஏற்கனவே மாடல் பண்ணிச்சு. கொண்டு வர்றேன், அவ்வளவுதான் நான் பண்றேன், புதுசா எதுவும் பண்ணல, தொகுக்கிறேன்னு சொல்றேன் சார். எக்ஸாக்ட்லி அலமேலு மேடத்துக்கு கூட கொஞ்சம் கோரிலேட்டடா தான் என்னது வருது. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் இப்ப ஒருத்தரை பார்த்து வியக்கிறேன் அப்படின்னாக்க நான் அந்த மாதிரி ஆகணும்னு நான் நினைக்கல. இப்ப வடிவேலு பார்த்து நான் வியக்கிறேன், எப்படா இப்படி எல்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் ஹிம். ஈவன் சேம் திங். இருங்க, நீங்க மேலோட்டமா பாக்குறீங்க. வடிவேலு எல்லா நடிகரும் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் நான் வித்தியாசமானவர்னு காமிச்சிருக்கிறாரு. கல்யாணி எல்லா இடத்துலயும் நான் வித்தியாசமானவர்னு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா.
நீங்க பாக்குற பார்வை வேற, சைக்காலஜி பாக்குற பார்வை வேற. ஏற்கனவே இதையெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க, அதனாலதான் அட்ராக்ட் ஆனீங்க. சரியா? நான் வந்து தொகுத்து கொடுத்து ஒரு காம்போசிட் பிக்சர் ஒன்று கொடுக்குறேன். தனியா உப்பு இருந்தது, தனியா புளி இருந்தது, தனியா மிளகா இருந்தது. நான் மூணுத்தையும் சேர்த்து சமையலாக்கி காமிக்கிறேன். Sir, still I will think about it and come back. இந்த இடத்துல நானும் மாறுபடுறேன். இந்த கருத்துல வந்து ஒத்துப்போல, சில விஷயங்கள் ஒத்துப்போலாம், சில விஷயங்கள் ஒத்துப்போகாது. எனக்கு ஒரு டவுட் சார், நீங்க சொன்னீங்களா வியக்கிறது வேற, கேரக்டர் முடிக்கட்டும். வியக்கிறது வேற, கேரக்டர் வேற, நம்மளோட குணாதிசயங்கள் வேற. ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கு. அந்த பலவிதமான குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். மனுஷன் எல்லா நேரத்திலயும் எல்லாத்தையும் வியக்கிறானா? இல்ல. ஒரு சில விஷயங்கள் நாம வியந்து பார்க்கிறோம்ன்றதுனால சில விஷயங்கள் நம்மள அட்ராக்ட் பண்ணுதுன்றதுக்காக எனக்கு வேணும்ன்றது வேற விஷயம். நான் அதை தான் செய்வேனா அப்படின்னா பல பேர் அப்படி செய்யறது கிடையாது. பல பேர் அப்படி செய்யறது கிடையாது. பல பேர் அதுல இன்வால்மெண்ட் கிடையாது. எனக்கு அப்துல் கலாம் பிடிக்கும்ன்றதுனால நான் அப்துல் கலாம் மாதிரி நடக்க முடியுமா அப்படின்றது வேற விஷயம். எனக்கு சில குணாதிசயங்கள் அதுல இருந்து பிடிச்சிருக்கோம். அவரோட ஒட்டுமொத்தமா அப்துல் கலாமை பிடிக்கும். சில குணாதிசயங்கள் எனக்கு அதுல அட்ராக்ஷன் ஆயிருக்கும். நான் போகலாம். எல்லாமே எனக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பல குணாதிசயங்கள் அப்துல் கலாம் வேற, நமக்கு பிடிக்காத கூட இருக்கலாம். அந்த இது வந்து மாறுபடும், டைம் டு டைம் மாறுபடும். மனுஷனோட நிலைமை எப்பயுமே ஒரு புத்தி, மனுஷனோட கேரக்டர்ன்றதே எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையே. எல்லாரும் நல்லவர்களான இல்லை, எல்லாரும் கெட்டவர்களான இல்லை. எப்போ யாரு நல்லவனா இருப்பாங்கன்றது இருக்குது, எப்போ கெட்டவர்களா இருப்பாங்கன்றது இருக்குது. குணாதிசயங்கள் மாறக்கூடிய all the people in the three select பண்ணீங்கல்ல, அது ஆள் மனம் காரணம். ஆனாலும் இல்ல, அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது சார். இப்ப நான் 3 பேரை செலக்ட் பண்ணிருக்கேன், எனக்கு 10 பேர், எனக்கு என்னோட லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நாங்க என்னோட கேரக்டர் சூட்டபிள் ஆன மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குதான்னா அது ஒரு சிலர் இருக்குது. என் லிஸ்ட்ல இல்லாதவங்களை தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வியந்திருக்கேன், பல பேரை பார்க்கிறேன், அது எனக்கு நான் அப்ளை பண்றேன். நான் எல்லாம் டோட்டலா இல்ல. புரியுதுங்களா? அது பாயிண்ட் வந்து நீங்க 3 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க ஸ்டீவன். இந்த 3 பண்பு நலன்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவேர்னஸோட கிளிக் ஆவறேன்னா விட்டுருங்க. ஆனா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ரிஃப்ளெக்ட் these qualities, it will be easy. சொல்றது ஓகே சார், நீங்க சொல்றது ஓகே சார். நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம், ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம். ஒரு ஸ்டேஜ் இருக்கிறப்ப நமக்கு வந்து நம்மளோட கேரக்டர் தெரியும், கிளீனாவே தெரியும், இதுதான் அப்படின்றது தெரியும். ஆனாலும் இன்னும் சில விஷயங்கள் மாத்த வேண்டியது இருக்குது. அதை நம்ம எது மாத்தணும்ன்ற யோசித்தா நல்லதுன்றேன். எதை நம்ம மாத்திக்கணும்ன்றது நம்ம கிட்ட மாத்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நம்ம பலது ஏடாகூடமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய அந்த ஏடாகூடமா பண்ற விஷயங்களை நம்ம மாத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யறது நமக்கு நல்லது. இந்த கேரக்டர் எல்லாம் உள்ள வாங்கிக்குவோம், இது பிரகாரம் நம்ம போவோமா அப்படின்றது வேற விஷயம். ரைட், பிரசன்னா வந்துக்கிறாங்க, அவங்கள ஒரு நிமிஷம் பேச விடலாமா? பிரசன்னா பேசுறீங்களா? இல்ல, அவங்க அப்பத்துல இருந்து இருக்காங்க, ஆனா அவங்க ஆபீஸ் மீட்டிங் இருக்குன்னு மெசேஜ் போட்டாங்க. சார், எனக்கு ஒரு டவுட் சார். நீங்க வந்து இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, இது சேம் ஜெண்டர் 3மே எடுத்தா இது மாதிரி மிக்ஸ்டா எடுக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க. நான் எடுக்கணும் சொல்ல, அவேர்னஸ்ல கொண்டு வரேன். நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கொண்டு வரேன். அந்த நாலேஜ் எங்களுக்கு கிடையாது. பீயிங் சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு இருக்கு, பட் ஸ்டில் நீங்க எப்படி சார் 3 மேலா கொண்டு வந்தீங்க ஒரே ஜெண்டர்? இது உலகம் வந்து பேட்ரியார்க்கல் உலகம், அது அப்படிதான் காட்டும். அதுல எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் பெண் ஒருத்தையே இன்க்ளூட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் அவேர்னஸ். உலகம் ஆண்களை சார்ந்ததுதான் உலகம். அப்பாவோட இனிஷியல் தான் போடுறோம். இல்ல சார், ஒரு நிமிஷம் மறந்துட்டாரு, நம்ம கூட இருக்கோங்கிறத எப்பவும் எடுக்கிற கிளாஸ் மாதிரி நினைச்சிட்டாரு சார். அதுல நானும் பெண்களை இன்க்ளூட் பண்ண வேண்டிய கடமை ஆண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பெண்களும் ஆண்களை இன்க்ளூட் பண்ணாதான் உலகம் நல்லா இருக்கும், இயல்பாக இருக்கும். அதனால பார்வையின் கோணத்தை குவெஸ்சன் தான் பண்ணிக்கிட்டே வர்றேன். எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் கொடுப்பது நோக்கம் அல்ல. நீங்களா உள்ள போய் ஆழ்ந்து அமிழ்ந்து உங்க ஆன்சரை கண்டுபிடிங்க. இந்த 3 பேருக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கு, அது ஒரு தொடர்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த தொடர்பை நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸி. ஏன்னா உங்க மைண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி போகுது, இந்த 3 பேரை நோக்கி போகுது. அந்த 3 பேர் பண்றது பண்ணா வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சொல்ல வர்றேன் நான். எனக்கு தான் ரொம்ப ஈஸி சார். நம்மள பார்த்தா அவங்களும் ஆப்ரேட் பண்ணணும். இல்ல, அப்ப எனக்கு தான் ரொம்ப ஈஸி சார். இல்ல, இது நான் வந்து யார் 3 பேரு கல்யாணிக்கு பிடிச்சவங்க? அது நாளைக்கு உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன்மா. ஜெண்டர் மேடம். இல்ல, வீடியோ அனுப்புறேன். கல்யாணிக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு பேர் கல்யாணி.
அப்படியா? That's good. ஆமா சார், we have to appreciate ourselves. We should stand away and then look at us. நான் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன். ரீசென்ட்லி ஒரு இன்டர்நேஷனல் வெபினார் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அட்டன் பண்ணேன். இது உலக லெவலில் பேசும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு சில அதுக்கு சில ஏரியாஸ்லாம் சொல்கிறாங்க, சில கேட்டகரிஸ்லாம். அதில் வந்து சில இது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு 140 இயர்ஸ் ஆகும். சிலது அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து 200 சம்திங் இயர்ஸ் ஆகும். சிலது அச்சீவ் பண்ணுறதுக்கு 300 இயர்ஸ் ஆகும். அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் அவ்வளவு இது இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ இந்த நம்ம டாப்பிக்லேயே நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுறது ரொம்ப சிறப்பு. அது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்குனே தனியாக ஒரு செஷன் வைக்கணும். நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஒரே ஒரு லைன், நான் செலக்ட் பண்ண 3 பேருமே கொஞ்சம் போராளிகள். சமுதாயத்தை மாற்றணும்னு நினைச்சவங்க, சமுதாயத்தை வேற மாதிரி பார்த்தவங்க, வேற மாதிரி பார்க்கணும்னு கற்றுக் கொடுத்தவங்க, கொஞ்சம் வம்பு பண்ற ஆளுகளா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிறது இது ஒரு லேக்யூனா தான், ஒரு கேப் ஒன்று தான் இருக்குது. அது தட் நீட்ஸ் டு பி பில்ட் அப். சரியா? யோசிங்க, நானும் யோசிக்கணும், எல்லாரும் யோசிக்கணும். அது எனக்கு ஆன்சர் கொடுப்பது இந்த பயிற்சி வகுப்பின் நோக்கம் அல்ல, யோசிக்க வைப்பது தான். இப்போ இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ண பாருங்க. ரைட், நிறைவு செய்யலாம். எல்லாரும் கை தட்டலாம். ஒரு பாயிண்ட் சொல்லாங்களா? வாங்க அரங்கோபால். ஐயா, மீர்தாதின் புத்தகம்னு ஒரு புத்தகம், அதில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அந்த மைக்கேல் நிம்மி ஒன்று சொல்றாரு, எனக்குரிய கல்யாணி அம்மா சொல்ற மாதிரி தான். ஒரு மனிதன் தன்னை ஏற்றுக்கொள்ளாமல், தன்னை மதிக்காமல், மற்றவரை மதிப்பதாக நேசிப்பதாக சொல்றது பொய் அப்படிங்கிறார். முதல்ல தன்னை மதிக்கணும், தன்னை ஏத்துக்கணும், அப்பதான் மற்றவங்களை மதிக்க தெரியும், நேசிக்க முடியும். இல்லைன்னா அப்படி சொல்வது பொய்ன்னு சொல்றாரு அவரு. மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. ஓகே, அருமை. ஒரு நல்ல ஒரு அலசல். அதாவது ஒரு நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நம்ம வெளியில எடுத்து பார்க்கிறோம்ன்றதுதான் இது செய்தி. இன்னைக்கு நான் முழுக்க ராமு சார் கையில கொடுத்துட்டோம்ன்றதுதான் கொடுத்துட்டேன் நானு. ஏன்னா அவருடைய செஷன் அவர் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக தான். ராமு சாருக்கு நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. நாளை நிகழ்ச்சி இல்லை.